ஓகே பிள்ளைகள், அப்ப நம்ம போன கிளாஸ்ல வந்து நாலாவது கேள்வியும் அஞ்சாவது கேள்வியும் நாங்கள் முழுமையா பார்த்துருந்தோம். ஸோ இன்னைக்கு வந்து ஆறாவது கேள்வி முழுசா பார்ப்போம். ஆறாவது கேள்விக்கு நாலு அந்த கேள்வியும் அதுபோல ஏழாவது கேள்வியும் இன்னைக்கு பார்க்கலாம்னு நினைக்கிறேன். சொல்லுங்க, உங்களுக்கு இதுக்கு பிறகு கிளாஸ் இருக்குதா? வேற என்ன சரி கிளாஸ் இல்ல சார். இல்லை இல்ல தானே? சார். யாருக்கும் இல்லை தானே? அப்ப நம்ம கொஞ்சம் ஒரு 2 hours பார்ப்போம் இன்னைக்கு. ஓகே சார். சார், சொல்லுங்க. எனக்கு ஆர்ட் கிளாஸ் இருக்கு. இல்லைங்க, இல்லை. இல்ல எனக்கு இருக்க மாட்டான், எனக்கு ஒண்ணும் இல்ல. சித்திரப்பாட கிளாஸ் இருக்கு சார். அப்படியா? மைக்கவங்க ஒரு ஆளுக்கு மட்டும் தானே? வேற யாருக்கு சரி வேற கிளாஸ் இருக்குதா? 9 மணிக்கு தானே இருக்கு. நீங்க போங்க, நான் உங்களுக்கு ரெக்கார்டிங் தரேன். சரி, பரவாயில்ல. ஆஹ், ஒரு 9:30 வரைக்கும் நம்ம பார்ப்போம். 9 மணி கிளாஸுக்கு இருக்கிறவங்க வந்து ஜாயின்ட் ஆகுங்க. உங்களுக்கு நான் ரெக்கார்டிங் தரேன். சரியா? மிச்சத்தை வந்து நீங்க ரெக்கார்டிங்ல பார்த்துக்கொள்ளுங்க. ஓகே, அப்ப இன்னைக்கு வந்து நாங்க பார்க்க இருக்கிறது வந்து இந்த ஆறாவது கேள்வி. ஆஹ், எப்படியும் வந்து நாளைக்கு நாளைக்கு மாதிரி இந்த பேப்பரை ஃபுல்லா முடிச்சிடுவேன். அதுக்கு பிறகு வந்து ஆஹ், நாளைக்கு நாளைக்கு காலை யமீன் சார கிளாஸும் இருக்குது. அப்போ யமீன் சாரோட கிளாஸ்ல இது முடிஞ்சிரும்னு நினைக்கிறேன். நாளைக்கு ஈவினிங் நைட் கிளாஸ்ல வந்து புது பேப்பர் பார்க்க வைக்கும் நாங்க. அதில் நான் நினைக்கிறேன் பல இதில் எம்சிக்கு ஒன்று இருக்குது. எம்சிக்கு பார்த்துட்டு அதுக்கு பிறகு புது பேப்பர் ஒன்று பார்ப்போம். சரியா? நாலாவது பேப்பர். ஓகே, நம்ம பார்ப்போம். பின்வருவன மற்றும் இரண்டே ஆராய்க. சரியா? அப்ப அதுல நாங்க முதலாவது கேள்வியா போட்டிருந்தது வந்து 1947 அரசு சேவை ஆணைக்குழுவின் பிரதான நோக்கங்களை குறிப்பிட்டு அரசியல் தலையீட்டிலிருந்து சுயாதீனமாக செயற்படுவதற்கான யாப்புசார் ஏற்பாடுகளை விவரிக்குக. அப்ப இந்த சோல்பரி அரசியல் அமைப்புல கொண்டு வரப்பட்ட முக்கியமான அம்சங்கள்ல ஒன்றுதான் வந்து இந்த அரசு சேவை ஆணைக்குழு. அப்ப இந்த அரசு சேவை ஆணைக்குழு கொண்டு வருவதற்கு அடித்தளமாக இருந்தது வந்து பிரதானமான 2 காரணங்கள் அடித்தளமாக இருந்தது, அல்லது அது நோக்கங்களும் சொல்லலாம். அந்த 2 நோக்கத்துக்காகவும் தான் இந்த அரசு சேவை ஆணைக்குழுங்கிறது வந்து கொண்டு வரப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இந்த அரசு சேவை ஆணைக்குழுட நோக்கத்தை சரிவர நிறைவேற்ற வேண்டும் என்ற ஒரு அடிப்படையில அரசியல்ற தலையீட்டில இருந்து, அதாவது அரசியல்ன்ற ஒட்டுமொத்த தலையீட்டில இருந்தும் இந்த அரசு சேவைங்கிறது வந்து ஒரு சுயாதீனமாக செயற்பட வேண்டும் என்ற ஒரு நோக்குல சோல்பரி அரசியலமைப்புல சில யாப்புசார் ஏற்பாடுகளை வழங்கியிருந்தாங்க. வழங்குதா? அதாவது இந்த அரசு சேவை ஆணைக்குழுங்கிறது வந்து அரசு சேவைகளை அரச உத்தியோகத்தர்களை நியமிக்கும் போதும் அவர்கள இடமாற்றங்கள், அவங்களோட பணி, அதே போல வந்து ஆஹ், அரசியல் பழிவாங்கல்களை இல்லாமல் செய்ய வேண்டும் என்ற ஒரு நோக்கத்துக்காகவும் அரசியல்ல இருந்து சுயாதீனமாக செயற்படுவதற்காக, அதாவது அரசு சேவை ஆணைக்குழு அரசியல்ல இருந்து சுயாதீனமாக செயற்படுவதற்காக சில முக்கியமான யாப்புசார் ஏற்பாடுகளை கொடுத்தாங்க. ஏன்னா இதுக்கு முன்னுக்கும் டொனமூர்லையும் அதுக்கு முன்னுக்கு இருந்த காலப்பகுதியிலையும் அரசு சேவைங்கிறது வந்து வெளிப்படையாக இல்லாவிட்டாலும் ஒரு அரசியல்வாதிகள்ற அரசியல் என்ற ஒரு கோணத்துக்கு உள்ளுக்குள்ள வந்து இந்த அரசு சேவை ஆணைக்குழுங்கிறது வந்து இருந்தது. அப்ப அங்க வந்து அரசியல் தலையீடு ஒரு ஒப்பீட்டளவுல இருந்ததுனால தான் சோல்பரி அரசியலமைப்புல இந்த அரசு சேவையை ஒரு சுயாதீனமாக கொண்டு வர வேண்டும் என்ற நோக்குல இந்த அரசு சேவை ஆணைக்குழுவை வந்து உருவாக்குனாங்க. விளங்குதா? அப்ப சொல்லுங்க, சோல்பரி அரசியலமைப்புல அரசு சேவை ஆணைக்குழு கொண்டு வரப்பட்டதன் பிரதானமான நோக்கங்கள் இரண்டும் என்ன? சொல்லுங்க. அரசு சேவையினை அரசியல் தலையீட்டிலிருந்து விடுவிப்பதற்காகவும் சிறுபான்மையினரிடத்தில் நம்பிக்கையை கட்டியெழுப்பவும். ஓகே, வெரி குட். அந்த 2 நோக்கத்துக்காகவும் தான் இந்த அரசு சேவை ஆணைக்குழுங்கிறது வந்து கொண்டு வரப்பட்டது. கொண்டு வந்து நல்லா விளங்கிக்கிறணும். ஒன்று வந்து அரசியல் தலையீட்டில இருந்து அரச சேவையை சுயாதீனமாக செயற்படுத்தணும். குறிப்பாக
எல்லா விடயங்களிலையும் அரச சேவையில அனைத்து விடயங்களிலும் அவங்களோட ஒழுக்காட்டு நடவடிக்கையாக இருக்கலாம், அதாவது அரச உத்தியோகத்தர்கள ஒழுக்காட்டு நடவடிக்கையாக இருக்கலாம், அவங்களோட பணி பணிச்சூழல்ல அவங்களோட நடந்து கொள்ற விதங்கள், அதாவது கோட் ஆஃப் கான்டக்ட்னு நாங்கள் சொல்லுவோம். கோட் ஆஃப் கான்டக்ட்னு சொன்னா குறிப்பா யூஎன் கோட் ஆஃப் கான்டக்ட் அப்படின்னு சொல்றது வந்து அரச சேவை உத்தியோகத்தர்கள் அவங்களோட பணிச்சூழல்ல நடந்து கொள்ள வேண்டிய அவங்களோட ஒழுக்கக்கோவை, இதை நாங்க சொல்லுவோம் கோட் ஆஃப் கான்டக்ட் அப்படின்னு சொல்லி. அப்ப இந்த ஒழுக்கக்கோவையில சுயாதீனமாக செயற்படணும், இதுக்குள்ள அரசியல் தலையீடுகள் இருக்கக்கூடா என்ற ஒரு நோக்கத்துக்காக இந்த அரசு சேவை ஆணைக்குழு கொண்டு வரப்படுகிறது. அப்ப அரசியல் தலையீட்டிலிருந்து அரசு சேவையை பாதுகாத்துக் கொள்வது இது பிரதானமான நோக்கம். அதே போல இன்னொரு பிரதானமான நோக்கம் தான் இந்த அரசு சேவை தொடர்பாக சிறுபான்மை மக்களும் இதுல வந்து ஒரு வகிபாகத்தை இந்த அரசு சேவையின் ஊடாக சிறுபான்மை மக்களுக்கும் ஒரு நன்மை கிடைக்க வேண்டும் என்ற நோக்கில் அந்த அரசு சேவை ஆணைக்குழு கொண்டு வரப்படுகிறது. சொல்வதி அரசியலையும் நல்லா பார்த்துக்கொள்ளுங்க பிள்ளைகள். சிறுபான்மை விடயத்துல அதிகம் கவனம் செலுத்துற ஒரு அரசியலமைப்பாக சோல்பரி அரசியலமைப்பை நாங்கள் சொல்லிக்கொள்ள முடியும். ஏன்னா அவங்க வந்து சிறுபான்மை மக்களுக்கு அதிகமான காப்பீடுகளையும் அவங்களோட சுயாதீனத்தை பாதுகாக்கவும் அவங்களோட நலனை பேணுறதுக்கும் பல வழிகளை செஞ்சிருந்தாங்க. அப்ப அதுல ஒரு பிரதானமான வழிதான் இந்த அரசு சேவை ஆணைக்குழு. அப்ப இந்த ரெண்டு நோக்கத்துக்காகவும் தான் இந்த அரசு சேவை ஆணைக்குழு வந்து கொண்டு வரப்பட்டது. அப்ப உங்களுக்கு தெரியும், இந்த சோல்பரி அரசியல் அமைப்புல அரசு சேவை தொடர்பான முழு பொறுப்பும் அமைச்சரவைக்கு தான் இருந்தது. சரியா? அமைச்சரவைக்கு இருந்ததுனால நீங்க நினைக்க கூட அரசியல் தலையீடு அங்க இருந்ததுன்னு சொல்லி. அமைச்சரவைக்கு இருக்கும் என்று சொல்றது வந்து இப்போ ஒவ்வொரு அரசு சேவைக்கு கீழும் ஒவ்வொரு அரசு திணைக்களங்கள் இருக்கும். விளங்குதா? இப்போ ஒரு அரசு சேவைன்னு சொல்லும் போது அரசு சேவைங்கிறது வந்து ஒரு தனியான ஒரு அமைப்பு. அந்த தனியான அமைப்பு கீழே பல திணைக்களங்கள் இருக்கும். இப்போ உதாரணமா ஒரு குறித்த அமைச்சுக்கு கீழே ஒரு திணைக்களங்கள் இருக்கும். விளங்குதா? இப்ப உதாரணமா வந்து இலங்கையில 30 அமைச்சு இருக்குன்னு சொன்னா 30 அமைச்சுக்கு கீழேயும் 30 திணைக்களங்கள் இருக்கும். இந்த 30 அமைச்சையும் 30 திணைக்களங்களையும் நிர்வகிக்கிற ஒண்ணுதான் வந்து இந்த அரசு சேவை ஆணைக்குழு. சரியா? அல்லது சிவில் சேவை ஆணைக்குழு, பகிரங்க சேவை ஆணைக்குழு என்று நாங்க சொல்லிக்கொள்ள முடியும். அப்ப இந்த இந்த அமைச்சரவை தொடர்பான முழு பொறுப்பும் அரசு சேவை தொடர்பான முழு பொறுப்பும் அரசு திணைக்களம் தொடர்பான முழு பொறுப்பும் குறித்த அமைச்சரவையின் கையில காணப்பட்டது. ஆகவே அப்ப அமைச்சரவையில கையில காணப்பட்டதுனால இங்க இவங்களோட தலையீடுகள் இருக்கக்கூடாது, இவங்கள்ட்ட இருந்து அரசு சேவையை விடுவித்துக் கொள்ள வேண்டும் என்ற நோக்கில கொண்டு வரப்பட்ட ஒன்றுதான் வந்து இந்த அரசு சேவை ஆணைக்குழு. சரியா? அப்ப அந்த அடிப்படையில அரசு சேவை உத்தியோகத்தர்கள நியமனம், இடமாற்றம், பதவி நீக்கம், ஒழுக்காட்டு செயற்பாடுகள், அவங்க அரச சேவையில இருக்கும்போது அவங்க பணிச்சூழல்கள்ல எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்கிற பல விடயங்களுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு பிரதானமான ஒரு விடயம்தான், ஒரு திணைக்களங்கள் தான், சரி, அல்லது அம்சம் தான் இந்த அரசு சேவை ஆணைக்குழு. இவ்வளவு விளங்கிட்டா? ஓகே, ஒரு 2 மினிட்ஸ்ல திரும்ப ஸ்டார்ட் பண்ணேன். 2 மினிட்ஸ்ல கிளாஸை கண்டினியூ பண்ணுவோம். ஓகேயா? அப்ப இவ்வளவு இதான், இது இப்படி ஒரு அறிமுகத்தை கொடுத்துட்டு இந்த அரசு சேவை ஆணைக்குழு கொண்டு வரப்பட்டதுல பிரதானமான நோக்கங்களை நீங்க அதுக்கு பிறகு கொடுக்கணும். அதாவது குறிப்பாக பிரதானமான 2 நோக்கத்துக்காக இந்த அரசு சேவை ஆணைக்குழு கொண்டு வரப்படுது. ஒன்று வந்து அரசு சேவையில சுயாதீனத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற நோக்குல, அதாவது அரசியல் தலையீட்டிலிருந்து அரச சேவையை ஒரு சுயாதீனமாக செயற்படுத்த வேண்டும்
என்ற ஒரு நோக்கத்துக்காக கொண்டு வரப்பட்டது. அடுத்தது வந்து சிறுபான்மை மக்களும் இதுல வந்து ஒரு சிறந்த ஒரு வகிபாகத்தை பெற வேண்டும் என்ற நோக்கத்துல இந்த பிரதானமான இந்த ரெண்டு நோக்கத்துக்காகவும் தான் இந்த அரசு சேவை ஆணைக்குழு கொண்டு வரப்பட்டது. அப்ப அந்த அடிப்படையில் இந்த அரசு சேவை ஆணைக்குழுவோட அமைவு சேர்க்கையை நாங்க பார்க்கும் போது குறிப்பாக பிரதமர் ஆலோசனைக்கு ஏற்ப இந்த அரசு சேவை ஆணைக்குழுக்கு 3 உறுப்பினர்கள் நியமிக்கப்பட்டாங்க. சரியா? பிரதமர் ஆலோசனைக்கு இணங்க அஹ், இந்த அரசு சேவை ஆணைக்குழுக்கு வந்து 3 உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டாங்க. இவங்க வந்து 5 வருட பதவிக்காலத்திற்கு நியமிக்கப்பட்டாங்க. அப்ப பிரதமர் ஆலோசனையின் பெயரில் மகா தேசாதிபதி தான் அந்த அரசு சேவை ஆணைக்குழு உறுப்பினர்கள் நியமிக்கிறாரு. வழங்குதா? அப்ப நல்லா வழங்கிக்கொள்ளணும். அப்ப பிரதமர் ஆலோசனைக்கு இணங்க மகா தேசாதிபதி. சரிதானே? அப்ப பிரதமர் நியமிக்கிற இல்லை. அதை நீங்க நல்லா விளங்கிக்கொள்ளணும். அப்ப பிரதமர் ஆலோசனைக்கு இணங்க மகா தேசாதிபதி தான் இந்த 3 உறுப்பினர்களையும் 5 வருட பதவிக்காலத்துக்கு நியமிக்கிறார். சரியா? அப்ப இந்த 5 வருட பதவிக்காலம் முடிஞ்சதுக்கு பிறகு அவங்க வந்து திரும்ப அவங்களால இந்த அரசு சேவைக்குள்ள வந்து திரும்ப வர இயலாது. அப்ப அப்படி ஒரு கட்டுப்பாடும் இந்த அரசு சேவை ஆணைக்குழுவுல இருந்தீங்க. விளங்குதானே? அப்ப இப்படி ஒரு அறிமுகத்தை கொடுத்துட்டு அந்த அடிப்படையில் இந்த அரசு சேவையில சுயாதீனத்தை பாதுகாக்கிறதுக்காக யாப்புல என்னென்ன ஏற்பாடுகள் செஞ்சாங்க என்கிறத நீங்க கொடுக்கணும். வழங்குதா? சொல்லுங்க. இந்த அரசியல் தலையீட்டுல இருந்து அரசு சேவையை சுயாதீனமாக ஆக்குறதுக்காக வேண்டி அரசு சேவையை சுயாதீனமாக செயற்படுத்துவதற்காக யாப்புல மேற்கொள்ளப்பட்ட யாப்புசார் ஏற்பாடுகள் என்னென்ன ஏற்பாடுகள் எல்லாம் கொண்டு செஞ்சாங்க சொல்லுங்க அப்போ. தெரியாத யாருக்கும் இந்த அரசு சேவை ஆணைக்குழுவோட சுயாதீனத்தை பாதுகாக்கிறதுக்காக யாப்புல செய்யப்பட்ட ஏற்பாடுகள் என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டது? ஒன்று வந்து நாங்க பார்ப்போம். பாராளுமன்றத்தில் இருக்கிற எந்த உறுப்பினர்களும் இந்த அரச சேவை ஆணைக்குழு உறுப்பினராக இருக்க இயலாது. சரியா? அப்ப இது வந்து அதுல சுயாதீனத்தை பாதுகாக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒன்று. ஒன்று என்னது? பாராளுமன்ற உறுப்பினர்கள். சரியா? பாராளுமன்றத்துல எந்த உறுப்பினரும் அரச சேவை ஆணைக்குழு உறுப்பினராக இருக்க இயலாது. அப்ப இது வந்து இதுல சுயாதீனத்தை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி அரசியல் தலையீடுல இருந்து அரச சேவையை ஒரு சுயாதீனமாக செயற்படுத்த வேண்டும் என்ற ஒரு நோக்கத்துக்காக பாராளுமன்ற உறுப்பினர்கள் யாரும் இங்க அரசு சேவை உத்தியோகத்தர்களாக வர இயலாது. அப்ப இதுல என்ன ஒரு சுயாதீனத்தன்மை இருக்கின்றா, அங்க பாராளுமன்ற உறுப்பினர்கள் இங்க அரசு சேவை ஆணைக்குழுக்குள்ள வந்தாங்க என்று சொன்னா அங்க ஏதோ ஒரு அடிப்படையில அரசியல் தலையீடு அங்க இருக்கும். விளங்குதா? இப்போ உதாரணமா இப்ப பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்து அரசு சேவை ஆணைக்குழு உறுப்பினராக வரும்போது பாராளுமன்ற கட்சி சார்ந்த ஆதிக்கம் ஏற்படும். சரியா? ஏன்னா பாராளுமன்ற உறுப்பினர் ஏதாவது ஒரு கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்துகிற அடிப்படையில் நினைப்பாரு. அப்ப ஆகவே அங்க கட்சி சார்ந்த ஆதிக்கம் அங்க காணப்படும். அப்ப கட்சி சார்ந்த ஆதிக்கம் காணப்படும் போதும் இப்ப கட்சிகள்ல வந்து வேலை செஞ்சவங்க, கட்சிகள்ல வந்து அவங்களோட ஆரம்பகால பங்காளி இங்க அப்ப இவங்களெல்லாம் என்ன செய்வாங்க வந்து அரசு சேவைக்குள்ள எடுக்க பார்ப்பாங்க. உதாரணமா அந்த வேலைகள் வழங்குவாங்க. இப்ப அரசியல்வாதிகள் வந்து அவங்களோட குடும்ப அங்கத்தவர்களுக்கு கட்சி சார்ந்தவர்களுக்கு வந்து வேலை வழங்குற ஒரு நிலை வந்து இப்பவும் இலங்கையில அரிதரிதாக இருக்குது. அப்ப அப்ப இவ்வாறான ஒரு நிலை ஏற்படக்கூடும் என்ற ஒரு நோக்கத்துல தான் பாராளுமன்ற உறுப்பினர்கள் யாரும் அரசு சேவை ஆணைக்குழு உறுப்பினராக வரக்கூடாது. அப்ப அப்படி வந்தாங்கன்னு சொன்னா சரியா? அப்படி வந்தாங்கன்னா இவ்வாறான சில அரசியல் தலையீடுகள் அங்க ஏற்படும். குறிப்பாக அரச நியமனங்கள் அவங்களோட ஆதிக்கம் காணப்படும். அரச நியமனங்கள் அந்த பாராளுமன்ற உறுப்பினர் கட்சி சார்ந்தவங்க, பாராளுமன்ற உறுப்பினர்களோட குடும்பம் சார்ந்தவங்க, பாராளுமன்ற உறுப்பினர்களோட உறவினர்கள், அயலவர்கள், அவங்களோட சகாக்கள் தான் வந்து என்ன செய்வாங்க, இந்த அரச சேவைக்குள்ள உள்ளிருப்பதற்கான பல முயற்சிகளை செய்வாங்க. அப்ப ஆகவே இதுக்குள்ள வந்து அவங்க வர இயலாது. பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த அரசு சேவை ஆணைக்குழுக்குள்ள வர இயலாது. ஏனையவர்கள் வெளியில இருந்து வரணும். அப்ப நீங்க யோசிக்க கூடாது, யோசிக்கலாம். வெளியில இருந்து வரவங்களும் இவ்வாறான செயற்பாடுகள் செய்வதற்குரிய வாய்ப்பு இருக்கா இல்லையான்னு சொல்லி. அப்ப நல்லா வளைக்கிறோம் பிள்ளைகள். பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு அதிகாரம் என்ற ஒன்று இருக்கும்.
விளங்குது, அரசியல் அதிகாரம் அவங்களுக்கு இருக்கும். அப்ப அந்த அரசியல் அதிகாரத்தினூடாகத்தான் அவ்வாறான செயற்பாடுகள் செய்வாங்க. ஆனா வெளியிலிருந்து வரவங்களுக்கு வந்து அவ்வாறான அரசியல் அதிகாரம் இருக்காது. விளங்குதா? அப்ப அரசியல் அதிகாரம் இல்லாத போது அவங்க இவ்வாறான நியமனங்கள்ல அவங்க ஆதிக்கம் செலுத்த மாட்டாங்க. அப்ப இது வந்து பிரதானமான ஒரு விடயம். ஒன்று வந்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் அரசு சேவை ஆணைக்குழுட உத்தியோகத்தர்களாக இருக்க இயலாது. இது வந்து முதலாவது பாயிண்ட்ஸ். இது வந்து அரசு சேவையில சுயாதீனத்தை பாதுகாக்கிறதுக்காக மேற்கொள்ளப்பட்ட முதல் யாப்புசார் ஏற்பாடுகள்ல பிரதானமான ஒரு ஏற்பாடு. விளங்குதா? அதுதான் வந்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் யாரும் அரசு சேவை உத்தியோகத்தர்கள் உறுப்பினராக வர இயலாது. அதே போலதான் இரண்டாவது பாயிண்ட்ஸா நாங்க கொடுத்து கொள்ளலாம். சரியா? இரண்டாவது பாயிண்ட்ஸா கொடுத்து கொள்ளலாம். அரசாங்க உத்தியோகத்தர்கள். சரியா? அரசாங்க உத்தியோகத்தர்கள் யாரும் அரச சேவை ஆணைக்குழு உறுப்பினராக நியமிக்க இயலாது. குறிப்பாக யாராவது ஒரு உறுப்பினர் ஆணைக்குழுக்கு நியமிக்கப்படும் போதோ அரசாங்க உத்தியோகத்தர்களாக அல்லது வந்து அரசாங்கத்திலிருந்து ஏதேனும் கொடுப்பனவுகள் பெற்றுக்கொள்ற ஆளா இருந்தா, அதே போல வந்து அரசாங்க சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு பதவியில அவர் இருந்தார்னு சொன்னா அவரையும் அரசு சேவை ஆணைக்குழு உறுப்பினராக நியமிக்க இயலாது. விளங்குதா? எப்படி? ஒன்று அரசு சேவை உத்தியோகத்தர்களாக இருக்க இயலாது, அல்லது வந்து அரசாங்கத்திலிருந்து ஏதேனும் கொடுப்பனவு பெறக்கூடிய ஒருத்தராக அவர் இருக்க இயலாது. இப்போ உதாரணமா தற்போதைய காலங்களில் அஸ்வசிம கொடுப்பனவு, சமர்த்தி கொடுப்பனவு, ஏனைய கொடுப்பனவுகள் எல்லாம் எடுக்கிறாங்க. அப்ப அப்படியான ஆட்கள் யாரும் அரசு சேவை ஆணைக்குழுக்குள்ள வர இயலாது. அதே போல அரசாங்கம் தொடர்பான ஏதாவது ஒரு பதவியில் இருப்பாரு, அப்ப அந்த பதவியில இருக்கிற யாரும் வர இயலாது. சரியா? அப்ப இது வந்து ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்ஸ். விளங்குதா? ஒன்று வந்து அரசு சேவை உத்தியோகத்தர் யாரும் வர இயலாது, அல்லது வந்து ஆஹ், அரசாங்கத்திலிருந்து யார் ஏதேனும் கொடுப்பனவு பெறக்கூடிய ஒருத்தரோ அல்லது வந்து அரசாங்க பதவியில் இருக்கிற யாரும் இதுல வர இயலான்னு சொல்லப்படுது. அப்ப இதனூடாக எவ்வாறு அரச சேவையில சுயாதீனம் பாதுகாக்கப்படுதுன்னு சொன்னா, இப்ப அரச சேவையில இருக்கிற ஒருத்தர் அரசாங்க சாரி அந்த அரச பதவியில இருக்கிற ஒருத்தர் அரசு சேவை ஆணைக்குழுக்குள்ள நுழையும் போது அவர் என்ன செய்வாரு? ஒரு மந்தகதியான ஒரு செயற்பாட்டால் ஈடுபடுவார். ஏன்டா அவர் அரச உத்தியோகம் அவருக்கு இருக்கி, அதே போல அரச சேவை ஆணைக்குழுவிலையும் இருக்கும்போது ஒரு மந்தகதியான தாண்டோண்டித்தனமான செயற்பாடுகளில் ஈடுபடுவார். ஏன்னா அவருக்கு பொறுப்பு கூட, அரச பொறுப்பும் இருக்குது, இங்க அரச சேவையில பொறுப்பும் இருக்குது. அப்ப அவருக்கு லோட் கூட. அப்ப ஆகவே அப்ப இவ்வாறான பிரஷர் அவருக்கு இருக்கக்கூடாது. அப்ப இவ்வாறான ஒரு பிரஷர் இருக்கும்னு சொன்னா அரசு சேவை வந்து எதிர்பார்த்த விளைவுகளை அடைந்து கொள்வது கடினம் அப்படின்னு சொல்றாரு. அதே போல அரச கொடுப்பனவு யாரும் பெற ஒரு ஆளும் வரையறான்னு சொல்லப்படுது. அப்ப அரச கொடுப்பனவு பெற ஒரு ஆள் வந்தாருண்டா அவர் என்ன செய்வாரு? தன் பக்கம் இருக்கிற அந்த பக்க நியாயங்களை வச்சு அந்த கொடுப்பனவு சம்பந்தப்பட்ட விடயங்கள், அது சம்பந்தப்பட்ட அந்த இப்ப சாதாரணமா ஆஹ், இப்ப சமுர்த்தி ஒரு அஸ்வசம பெறுற ஒரு நபர் வந்து அரசு சேவை உத்தியோகத்துக்குள்ள வந்துட்டாருண்டா அவர் என்ன செய்வாரு? அஸ்வசம பெறுற டேட் அவருக்கு விளங்கும். அப்ப அவர் வந்து என்ன செய்வாரு? அதை இலகுவாக அடையிறதுக்கான பல வழிகளை அவர் முயற்சிப்பாரு. விளங்குதா? அப்ப இதனாலேயும் வந்து அரச சேவையில சுயாதீனம் பாதிக்கப்படும் என்ற ஒரு நோக்கத்துக்காக அஹ், இவ்வாறானவங்க வந்து அரசு சேவை உத்தியோக பதவிக்கு வர இயலாது என்று சொல்லப்படுது. அப்ப அதுலயும் இன்னொரு முக்கியமான விடயம் சொல்றாங்க. இப்ப இவர் வந்து அரச உத்தியோகத்தராக இருந்தால் அரச உத்தியோகத்தில இருந்து அவர் விலகி ராஜினாமா செஞ்சார்னு சொன்னா இவர் அரச சேவை உத்தியோகத்துக்குள்ள வர இயலும். அப்படி ஒரு வாய்ப்பும் இங்க வழங்கப்பட்டிருக்குது. ஆனா ஏக காலத்துல அரசு சேவை உத்தியோகத்தராகவும் அரசு சேவை ஆணைக்குட உறுப்பினராகவும் அவர் இருக்க இயலாது. அப்ப இது ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸ். அப்ப இதுவும் வந்து அரசு சேவையில சுயாதீனத்தை பாதுகாக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட முக்கியமான ஏற்பாடுகள். சரியா? அதே போல இன்னொரு பாயிண்ட்ஸ் நாங்க கொடுக்கலாம். சரியா? இன்னொரு பாயிண்ட்ஸ் கொடுக்கலாம். ஒருவர் ஒரு தடவை மாத்திரம்தான் அரசு சேவை ஆணைக்குழுட உறுப்பினராக இருக்க முடியும். எப்படி? ஒருவர் ஒரு தடவை மாத்திரம்தான் அரச சேவை ஆணைக்குழுட உறுப்பினராக இருக்க முடியும். அப்படி என்று சொல்லி ஒரு ஏற்பாடும் இங்க இருக்குது. எப்படின்னு சொன்னா, இப்போ உதாரணமா இப்ப அரச சேவை உத்தியோகத்தர்கள எண்ணிக்கை எத்தனை பேர் சொல்லுங்க அப்போ? அரச சேவை ஆணைக்குழுட பிரதானமான அந்த உறுப்பினர்கள் எத்தனை பேர் சொல்லுங்க?
மூன்று பேர். 3 பேர். வெரி குட், 3 பேர். அப்ப இந்த 3 பேர் பதவிக்காலம் எத்தனை வருடம்? 5 வருஷம். 5 வருடம். அப்ப 5 வருடத்துக்கு இந்த 3 பேர் இருந்தாங்கன்னு சொன்னா இந்த 3 பேர் மீண்டும் அவங்க அரசு சபைக்குள்ள வர இயலாது. அப்ப இப்படி ஒரு ஏற்பாடுகள் வழங்கப்பட்டிருக்கு. அப்ப இதன் ஊடாக எவ்வாறு சுயாதீனத்தன்மை பாதுகாக்கப்படுதுண்டா, அங்க இப்ப இந்த 3 உறுப்பினர்கள்ல சரியா, இப்ப உதாரணத்துக்கு சொன்ன இந்த 3 உறுப்பினர்கள்ல ஒருவர் அரசு சபை ஆணைக்குழு உறுப்பினராக 2வது தரம் வந்துட்டாருண்டா அங்க என்ன ஏற்படும் சொல்லுங்க பாப்போம். இப்ப ஏனைய 2 பேர் புதுவாக்கள் சரியா, புதிதாக வந்தவங்க. ஆனா அதுல இன்னொரு ஆள் ஏற்கனவே அரசு சேவை ஆணைக்குழு உறுப்பினரா இருந்தவர் அப்படி என்று சொன்னா இங்க என்ன நடக்கும் சொல்லுங்க பாப்போம். ஏற்கனவே இருந்தவരുടെ தலையீடு ஓகே, அதிகமாகும். வெரி குட். ஏற்கனவே இருந்தவர்ற ஆதிக்கமும் தலையீடும் அங்க அதிகமாக காணப்படும். வழங்குதா? இப்ப 2 பேர் புதியவங்க, ஏற்கனவே இன்னொரு ஆள் ஏற்கனவே இருந்தவர். அப்ப என்ன செய்வாங்க, அந்த 2 பேரும் ஏற்கனவே இருந்தவற்ற அனுபவம், அதே போல அவர்கிட்ட அரசு சேவை தொடர்பான அனைத்து பொறுப்புகளும் ஒப்படைக்கப்படும். அப்ப ஆகவே இதனூடாக என்ன நடக்கும், அங்க தலைமைத்துவ ஆதிக்கம் ஏற்படும். தலைமைத்துவம் ஆதிக்கம் ஏற்பட்டா அவர் தாண்டோண்டித்தனமான ஒரு சர்வதிகார ரீதியான போக்குல செயற்படுவதற்குரிய வாய்ப்பு இருக்கு. அப்ப அதனால என்ன செய்யறாங்க, ஏற்கனவே இருந்த யாரும் அரசு சேவை ஆணைக்குழு உறுப்பினராக வர இயலாது. அவங்களோட பதவிக்காலம் முடிஞ்சதுக்கு பிறகு அவங்க திரும்பி வர இயலாது. புதியவர்கள் தான் அதுக்குள்ள உள்ளிருக்கப்பட வேண்டும் அப்படின்னு ஒரு யாப்பு சார் ஏற்பாடு அங்க இருக்குது. அப்ப இதனூடாகவும் அரசு சேவை ஆணைக்குழு சுயாதீனத்தையும் அதன் நோக்கத்தையும் அடைந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். விளங்குதா? இப்ப அதன் நோக்கம் என்ன? ஒன்று, அரசியல் தலையீட்டிலிருந்து அரசு சேவையை விடுவித்துக் கொள்ளணும். அதே போல சிறுபான்மை மக்களுக்கும் ஒரு போதிய வகிபாகம் கிடைக்க வேண்டும் என்ற நோக்கில் தான் இது கொண்டு வரப்படுது. இப்ப ஏற்கனவே இருந்தவர் உள்ளுக்கு இருந்தார்னு சொன்னா இப்ப அந்த நோக்கம் சிறுபான்மை மக்களுக்கான வகிபாகத்தை வழங்கும் போது அவர் என்ன செய்வாரு, சில சந்தர்ப்பத்துல கட்சி சார்ந்த ரீதியாக செயற்பட வாய்ப்பு இருக்கு. அவர் இப்ப அவருக்கு அதிகாரம் கூட இருக்கிறதுனால சரி, அவருக்கு அனுபவம் கூட இருக்கிறதுனால அந்த அனுபவத்தை மையமாக வச்சு ஏனைய சில கொடுப்பனவுகளை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குமா. அதனால தான் என்ன செய்றாங்க, ஏற்கனவே இருந்தவர் இதுக்குள்ள திரும்ப வர இயலாது அப்படி ஒரு யாப்பு சார் ஏற்பாடுகளை இங்க விதிச்சிருந்தாங்க. சரியா? அதே போல இன்னொரு முக்கியமான பாயிண்ட்ஸ் நாங்க சொல்லிக்கொள்ள முடியும். 4வது பாயிண்ட்ஸா? சரியா, 4வது பாயிண்ட்ஸா நாங்க சொல்லிக்கொள்ள முடியும். அரசு சேவை ஆணைக்குழுல அரசு சேவை ஆணைக்குழு தீர்மானம் இருக்குதானே. அரசு சேவை ஆணைக்குழுட முக்கியமான தீர்மானத்துல நேரடியாகவோ மறைமுகமாகவோ அவர் தலையீடுகள் மேற்கொள்ள கூடாது. அப்படி தலையீடு அவர் மேற்கொண்டார்னு சொன்னா அவருக்கு சில தண்டனைகளை விதிச்சிருந்தாங்க. சரியா? அதாவது என்ன தண்டனைன்னு சொன்னா, அவர் 1000 ரூபாய்க்கு மேற்படாத தண்டப்பணத்தையோ அல்லது ஒரு வருட சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டும் அப்படி ஒரு ஏற்பாடு இருந்தது. அல்லது அவர் 1000 ரூபாய் தண்டப்பணத்தையும் வழங்கி சிறை தண்டனையும் அனுபவிக்க வேண்டும். அது அவங்களோட அந்த அழுத்தங்கள் குற்றத்துக்கு ஏற்றால் போல அந்த எப்படி சொல்றது, அந்த தண்டனை அவங்களுக்கு வழங்கப்படுது. வழங்குதா? அப்ப அப்ப அரசு சேவை ஆணைக்குழு செயற்பாடுகளுக்கு நேரடியாகவோ அல்லது மறைமுகமாக தலையிடுவது ஒரு தண்டனைக்குரிய குற்றம் என்று இங்க சொல்லப்படுது. அப்ப இவங்க ஆணைக்குழு அந்த தீர்மானங்களுக்கு யாராவது அழுத்தம் கொடுத்தாங்கன்னு சொன்னா 1000 ரூபாய்க்கு மேற்பட பணத்தையோ அல்லது ஒரு வருட சிறை தண்டனையோ அல்லது ஒரு வருட சிறை தண்டனையும் அனுபவிக்கணும். அதே போல அவங்க 1000 ரூபாய் தண்டப்பணத்தையும் கொடுக்க வேண்டும். அப்படி ஒரு யாப்பு சார் ஏற்பாடுகள் இங்க இருந்தீங்க. இல்லைங்களா? அப்ப இதுதான் அரசு சேவையோட சுயாதீனத்தை பாதுகாக்கிறதுக்கு யாப்புல செய்யப்பட்ட பிரதானமான ஏற்பாடுகள். இது விளங்கிட்டா? முதலாவது ஏற்பாடு என்ன சொல்லுங்க அப்போ சுருக்கமா. முதலாவது ஏற்பாடு என்ன? பாராளுமன்ற உறுப்பினர் அரசு சேவை பாராளுமன்ற ஆணைக்குழு உறுப்பினர் ஓகே. 2வது? உத்தியோகத்தர்கள் அரசு சபை உறுப்பினராக இருக்க முடியாது. ஓகே. அடுத்தது? ஒருவர் ஒரு தடவை மாத்திரம்தான் அரசு சேவை ஆணைக்குழு உறுப்பினராக இருக்க முடியும். ஓகே. அடுத்தது? மற்றது அரசு சேவை ஆணைக்குழுல முக்கியமான தீர்மானங்கள்ல தலையிட முடியாது. ஓகே. சரியா? அப்ப இந்த இவ்வாறான 4 விடயமும் முக்கியமான ஒரு விடயமாக இருக்குது. அதே போல இன்னொரு முக்கியமான விடயம் தான், ஆனா இது காப்பீடு இல்லை. சரியா? அஹ், அரசு சேவையிட
அரசு சேவையிலிருந்து நாங்க விலக போறோம்னு சொன்னா, இப்போ உதாரணமா எங்களோட 5 வருட பதவிக்காலம் முடிகிறதுக்கு முன்னுக்கு ஒரு உறுப்பினர் என்ன செய்யறாரு, இதுல இருந்து விலக போறாரு. விலக போறான்னு சொன்னா அதுக்கு வந்து சரியான ஒரு காரணத்தை காட்டியதன் பிறகுதான், இவ்வாறான ஒரு காரணத்துக்காகத்தான் நான் விலக போறேன் அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்யலாம், அதுல இருந்து விலகிக் கொள்ள முடியும். ஆனா அஹ், மீண்டும் வந்து சேவைக்கு நியமிக்கப்பட முடியாது. அப்ப இப்படி ஒரு முறையும் இருக்குது. அப்ப அவர் வந்து சேவையிலிருந்து விலகணும்னு சொன்னா அது சம்பந்தப்பட்ட காரணங்களை மகாதேசாதிபதி கிட்ட காட்டி மகாதேசாதிபதியால மட்டும்தான் வந்து அவரை வந்து பதவி விலக்கம் செய்ய முடியும். சரியா? அப்ப இப்படியான யாப்புசார் ஏற்பாடுகள் இங்க வழங்கப்பட்டிருந்தீங்க. ஆனா அந்த யாப்புசார் ஏற்பாடுகள் இங்க வழங்கப்பட்டு இருந்தாலும் கூட, சரியா, யாப்புசார் ஏற்பாடுகள் இங்க வழங்கப்பட்டிருந்தாலும் கூட நடைமுறையில வந்து அது வந்து பொருத்தமான எதிர்பார்க்கப்பட்ட சில விளைவுகளை அடையவில்லை. ஆனா உண்மையிலேயே வந்து அந்த அரசு சேவை ஆணைக்குழு, சோல்பரி அரசியலமைப்புல கொண்டு வரப்பட்ட முக்கியமான அம்சங்கள்ல அரசு சேவை ஆணைக்குழு தான் ஒப்பீட்டு அளவுல அது எதிர்பார்த்த சில விளைவுகளை அடைஞ்சிருந்தீங்க. விளங்குதா? ஆனாலும் சில சட்டங்கள், சில பாராளுமன்ற செயற்பாடுகள் ஊடாகவும் அந்த அவ்வாறான விடயங்கள் எதிர்பார்த்த சில விடயங்களை அடைஞ்சு கொள்ள இல்லை. விளங்குதா? அப்ப இதுதான் வந்து அரசு சேவை ஆணைக்குழுட சுயாதீனத்தை பாதுகாக்கிறதுக்கு யாப்புல மேற்கொள்ளப்பட்ட முக்கியமான யாப்புசார் காப்பீடுகள். இவ்வளவு விளங்கிட்டா? இப்ப இதுக்கு ஆன்சர் எழுதலுமா? சரி, அவ இப்படி நீங்க எழுதும் போது 10 புள்ளி உங்களுக்கு கிடைக்கும். விளங்குதா? இதுல என்ன சரி டவுட் இருக்கா? இதுல என்ன சரி கஷ்டம் இருக்கா? கிளியர். இல்ல சார். சரி, அடுத்த கேள்வி பார்ப்போம். அடுத்த கேள்வி பாருங்க. 1931 சர்வஜன வாக்குரிமைக்கு ஆதரவாக மற்றும் எதிராக முன்வைக்கப்பட்ட வாதங்களை விமர்சன ரீதியாக ஆராய்க. 10 புள்ளிகள். 1931 சர்வஜன வாக்குரிமைக்கு ஆதரவாக மற்றும் எதிராக முன்வைக்கப்பட்ட வாதங்களை விமர்சன ரீதியாக ஆராய்க. சரியா? இந்த கேள்வி தெரியுமா உங்களுக்கு? பார்ப்போம். 1931 டொனமூர் அரசியலமைப்புல சர்வஜன வாக்குரிமை வழங்கினாங்க. சரியா? சர்வஜன வாக்குரிமைங்கிறது வந்து 21 வயதுக்கு மேற்பட்ட ஆண் பெண் இருபாலாருக்கும் வழங்கப்பட்ட ஒரு வாக்குரிமை தான் இந்த சர்வஜன வாக்குரிமை. இப்ப இதுக்கு முன்னுக்கு வந்து இலங்கையில நடைமுறையில இருந்தது வரையறுக்கப்பட்ட வாக்குரிமை. சரியா? இதுக்கு முன்னுக்கு இலங்கையில நடைமுறையில இருந்தது வந்து ஒரு வரையறுக்கப்பட்ட வாக்குரிமை. 1910 1910 இந்த குருமெக்கலம் யாப்பு சீர்திருத்தத்தில் வழங்கப்பட்ட வாக்குரிமை தான் வரையறுக்கப்பட்ட வாக்குரிமை. அது வந்து படித்த சொத்துள்ள ஆண்களுக்கு மாத்திரம். இலங்கையில வந்து ஒட்டுமொத்தமாக வெறும் 4% மட்டும்தான் இந்த வாக்குரிமை வழங்கப்பட்டிருந்தது. சரியா? எத்தனை சதவீதம்? 4% மக்களுக்கு தான் இங்க வாக்குரிமை வழங்கப்பட்டிருந்தது. அப்ப ஏனைய 96% மக்களும் என்ன செய்றாங்க? இந்த அரசியல் ரீதியாக புறக்கணிக்கப்படுறாங்க. அவங்களோட அரசியல் ரீதியான சில அரசியல் சமத்துவம், அரசியல் ரீதியான அவங்களோட உரிமைகள்லாம் மறுக்கப்பட்டது. ஏனென்றா அவங்க படிக்காதவங்க, அவங்களுக்கு சொத்து இல்லை. அப்ப சமூகத்துல உயர் குலாமினர்களுக்கு மட்டும்தான் இந்த வாக்குரிமை. 1910 குருமெக்கலம் யாப்பு சீர்திருத்தத்தினாக சமூகத்தில் இந்த உயர் குலாமினர்களுக்கு மட்டும்தான் இந்த வாக்குரிமைங்கிறது வந்து ஒரு வரப்பிரசாதமாக இருந்தது. அப்ப இதனை நீக்கித்தான் இந்த 1931 டொனமூர் குழுவுல இந்த சர்வஜன வாக்குரிமை வழங்கப்பட்டிருந்தது. அப்ப சர்வஜன வாக்குரிமைங்கிறது வந்து ஆண் பெண் இருபாலாருக்கும் 21 வயதுக்கு மேற்பட்ட இலங்கையர்களான ஆண் பெண் இருபாலாருக்கும் வழங்கப்பட்ட ஒரு வாக்குரிமை தான் இந்த சர்வஜன வாக்குரிமை. சரியா? குறிப்பாக ஒதுக்கப்பட்ட 96% மக்களுக்கும் இந்த வாக்குரிமைங்கிறது வந்து விஸ்தரிக்கப்பட்டது. விளங்குதா? அப்ப அவங்க எதிர்பார்த்த அளவுகோல் இந்த சர்வஜன வாக்குரிமையில அவங்க எதிர்பார்க்க அளவுகோல் என்னன்னா அவங்க வந்து 21 வயதுக்கு மேற்பட்டவர்களாக இருக்கணும், இளைஞர்களாக இருக்கணும். இந்த ரெண்டு விடயமும் தான் வந்து அவங்க எதிர்பார்த்த பிரதானமான விடயம்.
அப்ப இந்த சர்வஜன வாக்குரிமை டொனமூர் குழுவினால வழங்கினதுனால பல விளைவுகள் இலங்கையில ஏற்பட்டு சரியா. இப்ப உதாரணமா மக்களுக்கு அரசியல் ரீதியான அறிவு கிடைத்தது, மக்கள் வந்து தங்களோட பிரதிநிதிகளை தெரிவு செய்வதற்கான ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு கிடைச்சது. அதே போல வந்து அஹ், அவங்களோட நலன் சார்ந்த திட்டங்கள் அவங்களுக்கு கிடைக்கப்பட்டது. குறிப்பாக வந்து இலவச கல்வி அறிமுகப்படுத்தப்பட்டது, விவசாய குடியேற்றங்கள் திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டது. இப்போ உதாரணமா டிஎஸ் சேனநாயக்கா தலைமையில் அவ்வாறான விடயங்கள் செஞ்சிருந்தாங்க. அதே போல வந்து இலவச மருத்துவ சுகாதாரம் சம்பந்தப்பட்ட விடயங்கள், இவ்வாறான பல விடயங்கள் இந்த சர்வசன வாக்குரிமையின் ஊடாக மக்கள் அனுபவிச்ச சில நல்ல திட்டங்கள் சரியா. அப்ப இதெல்லாம் வந்து சர்வஜன வாக்குரிமையால கிடைக்கப்பட்ட முக்கியமான விளைவுகள். ஆனா இந்த சர்வஜன வாக்குரிமை வழங்கப்பட கூடாது சரியா. சர்வஜன வாக்குரிமை வழங்கினதுக்கு பிறகு வழங்க முன்னுக்கு வந்து சர்வஜன வாக்குரிமைங்கிறது வந்து வழங்கக்கூடாது என்று சொல்லி இலங்கையர்களே என்ன செஞ்சாங்க, விமர்சனங்களை செஞ்சாங்க. குறிப்பாக ஏய் குணசிங்கே என்கிறவரை தவிர மக்க எல்லோரும் என்ன செய்றாங்க, ஜிஜி பொன்னம்பலம் உட்பட சரியா, எல்லோரும் என்ன செய்றாங்க, இந்த சர்வசன வாக்குரிமை என்கிறது வந்து இலங்கையர்களுக்கு நீங்க வழங்கக்கூடாது. ஒட்டுமொத்த இலங்கையர்களுக்கு நீங்க, அதாவது ஒட்டுமொத்த எல்லோருக்கும் நீங்க வழங்கக்கூடாது, அதுல ஒரு அளவுகோலை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி அவங்களோட பக்க நியாயங்களை முன்வைக்கிறாங்க. விளங்குதா? அவங்களோட பக்க நியாயங்களை முன்வைக்கிறாங்க. குறிப்பாக வந்து இந்த இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சி, இலங்கை சமசமாஜ கட்சி, இவ்வாறான கட்சிகள் எல்லாம் வந்து இதுக்கு எதிராக பல செயற்பாடுகளை செஞ்சாங்க. அப்ப இதையெல்லாம் என்ன செய்றாங்க, டொனமூர் குழுவினர் அதாவது பிரித்தானியர் கவனத்தில் எடுக்காம இந்த சர்வஜன வாக்குரிமையை என்ன செய்றாங்க, இலங்கையர்களுக்கு ஒட்டுமொத்தமாக அவங்க எதிர்பார்த்த அந்த கேட்டகரிக்குள்ள வர எல்லோருக்கும் என்ன செய்றாங்க, இந்த சர்வஜன வாக்குரிமையை வழங்குறாங்க. 21 வயதுக்கு மேற்பட்ட இலங்கையர்கள் ஆண் பெண் இருபாலாருக்கும் வழங்கப்பட்ட ஒரு பிரதானமான ஒரு வாக்குரிமையாக இந்த சர்வசன வாக்குரிமையை நாங்கள் அடையாளப்படுத்த முடியும். அப்ப அந்த அடிப்படையில் வந்து இந்த வாக்குரிமைக்கு எதிர்த்தமைக்கான காரணங்களை பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த சர்வசன வாக்குரிமைக்கு எதிராக ஃபர்ஸ்ட்டுக்கு நம்ம எதிராக முன்வைக்கப்பட்ட வாதங்களை பார்த்துட்டு அதே போல ஆதரவாக என்னென்ன வாதங்கள் வந்தது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்ப எதிராக முன்வைக்கப்பட்டது வந்து இலங்கையர்கள் தான். ஏய் குணசிங்கை தவிர மற்ற எல்லாரும் வந்து எதிர்த்தாங்க. விளங்குதா? அப்ப எதிராக என்னென்ன விடயங்கள் முன்வைக்கப்பட்டீங்க அப்படின்னு சொன்னா, உதாரணமா முதலாவது விடயம் சொல்றாங்க, சர்வஜன வாக்குரிமை வழங்கப்படுறதுனால லஞ்ச ஊழல்கள் அதிகரிக்கும், அப்படி ஒரு நிலை வந்து ஏற்படும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சர்வசன வாக்குரிமை வழங்குறதுனால லஞ்ச ஊழல் இவ்வாறான விடயங்கள் ஏற்படும். அப்ப இது எவ்வாறு லஞ்ச ஊழலுக்கு வழிவகுக்கும் சொன்னா, இப்ப உதாரணமா சரியா, இது எவ்வாறு லஞ்ச ஊழல்களுக்கு அஹ், அஹ், லஞ்ச ஊழல்கள் ஏற்படுத்தும் சொன்னா, இப்ப இந்த சர்வஜன வாக்குரிமையின் ஊடாக வந்து வாக்கு என்ன செய்யப்படுது, விஸ்தரிக்கப்படுது. விஸ்தரிக்கப்படும் போது இப்ப கட்சிகள் என்ன செய்யும், கட்சிகளுக்கு தேவை என்னது வந்து வாக்கு தான். ஏண்டா கட்சிகள் அரசாங்கத்தை அமைக்கிறதுக்கு வந்து மக்களோட வாக்குகள் வந்து அவசியம். அப்ப மக்களோட வாக்குகளை பெறுறதற்காக கட்சிகள் என்ன செய்வாங்க, மக்களுக்கு லஞ்சம் கொடுப்பாங்க. லஞ்சம் கொடுத்து அந்த வாக்கை வந்து வாங்குவாங்க. அவ்வாறான நிலை வந்து ஏற்படும் அப்படின்னு சொல்லி என்ன செய்றாங்க, இலங்கையர்கள் பிரித்தானியர்களுக்கு வந்து ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறாங்க. ஆகவே சர்வசன வாக்குரிமை நீங்க வழங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஆனா இவங்களோட கோரிக்கை வந்து இவங்களுக்கு சாதகமாக தான் இருந்தது. யாருக்கு? இலங்கையர்களுக்கு சாதகமாக தான், அதாவது அந்த இலங்கை உயர்ஸ்தானிகளுக்கு சாதகமாக வந்து அவங்களோட கோரிக்கையை முன் வச்சாங்க. ஏன்னு இந்த சர்வசன வாக்குரிமை வழங்கப்படுறதுக்கு முன்னுக்கும் இலங்கையில வந்து குறிப்பிட்ட அந்த 4 வீதமானவங்க மட்டும்தான் இலங்கையில உயர்ஸ்தானிகளாக இருந்தாங்க. அப்ப ஆகவே இப்ப இந்த உயர்ஸ்தானிகள நோக்கம் என்னன்னு சொன்னா, இங்க சர்வசன வாக்குரிமை வழங்கப்பட்டதுனால உயர்ந்தோர் தாழ்ந்தோர் என்ற ஒரு அமைப்பு இல்லாமல் போய்விடும். அப்ப ஆகவே எங்களுக்கான மதிப்பு அங்க குறைஞ்சு விடும் என்கிற ஒரு விடயத்தை கருத்தில் கொண்டுதான் அவங்க என்ன செய்றாங்க, அவங்களோட சுயநலத்துக்காகத்தான் சர்வசன வாக்குரிமை வழங்கக்கூடாது. அப்படி சர்வசன வாக்குரிமை வழங்கினா அவங்களோட டிமாண்ட் குறைஞ்சிடும் சரியா. ஏன்னா ஏற்கனவே அவங்க தான் வந்து சமூகத்துல உயர்வாக இருக்காங்க. அப்ப ஆகவே சர்வசன வாக்குரிமை வழங்கின செய்யும், அவங்களோட டிமாண்ட் குறைஞ்சிடும். அப்படி ஒரு நோக்கத்துல தான் என்ன செய்றாங்க, அவங்க இவ்வாறான கோரிக்கையில முன்வைக்கிறாங்க. அப்ப அதனால தான் வந்து முதலாவது கோரிக்கை அவங்க முன்வைச்ச ஒரு விடயம், சர்வசன வாக்குரிமைங்கிறது வந்து லஞ்ச ஊழலை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி. அப்ப இது ஒரு கோரிக்கையாக நாங்க எடுத்துக்கொள்ள முடியும். அப்ப லஞ்ச ஊழல்ங்கிறது வந்து அதிகரிக்கும், அப்ப இதனால வந்து சர்வசன வாக்குரிமை நீங்க வழங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கையை முன் வச்சாங்க. அதே போல இன்னொரு கோரிக்கை தான் வந்து
பெண்களுக்கு வந்து ஏன் வாக்குரிமை வழங்குறீங்க அப்படி என்று சொல்லி ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. பெண்களுக்கு வாக்குரிமையை நீங்க வழங்குறதுனால பெண்கள் அதை சுயாதீனமாக பயன்படுத்த மாட்டார்கள். அப்படி ஒரு கோரிக்கையும் அவங்களால முன்வைக்கப்படுது. ஏனென்றா அந்த டைம்ல பெண்கள் வந்து ஆண்கள கட்டுப்பாடுகள் இருந்தாங்க. சரியா? பெண்கள் அரசியல் ரீதியான அறிவுங்கிறது வந்து மிக மங்கிய ஒரு குறைவாகத்தான் இருந்தது. அப்ப ஆகவே இவ்வாறானவர்களுக்கு வந்து நீங்க வாக்குரிமை வழங்குறதுனால அவங்க வந்து அந்த வாக்குரிமையை சுயாதீனமாக பயன்படுத்த மாட்டாங்க. ஆண்கள கட்டுப்பாட்டுக்கு இருக்கிறதுனால ஆண்கள தெரிவாகத்தான் பெண்கள தெரிவும் இருக்கும் அப்படி என்ற ஒரு நிலை அவங்க முன்வைச்சாங்க. இது வந்து ஒரு ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய விடயமாக இருந்தாலும் கூட இதற்கும் வந்து பிரித்தானியர்கள் வந்து எதிர்த்தாங்க. பெண்களுக்கு நீங்க வாக்குரிமை நாங்க வழங்குறதுனால பெண்கள் சார்ந்த நலன் சார்ந்த திட்டங்கள்லாம் ஏற்படும் அப்படின்னு சொல்லி அதற்கு எதிராக பிரித்தானிய பிரபுகள் முன்வைச்சாங்க. நம்ம எதிரான விடயத்தை செப்பரேட்டா பார்ப்போம். சரியா? அப்ப பெண்களுக்கு வாக்குரிமை வழங்குறதுனால பெண்கள் அந்த வாக்குரிமையை சுயாதீனமாக பயன்படுத்த மாட்டாங்க அப்படியான ஒரு கோரிக்கை அவங்க முன்வைச்சாங்க. அப்ப இது வந்து சர்வஜன வாக்குரிமைக்கு எதிராக முன்வைக்கப்படும் விடயங்கள். அதே போலதான் வந்து மூணாவது ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறாங்க. சரியா? விமர்சனத்தை பாருங்க. மூன்றாவது விமர்சனம் முன்வைக்கிறாங்க. அதாவது கிராமப்புற மக்களுக்கு வந்து இப்ப சர்வசன வாக்குரிமையில வாக்குரிமை நீங்க வழங்குறதுனால கிராமப்புற மக்கள் அதே போல தாழ்வானவங்க வந்து நாட்டுப்பற்று குறைந்தாக்கள், அதாவது தேசியவாத உணர்வை மையமாக வச்சு அவங்க விமர்சிக்கிறாங்க. எப்படி? பஸ் நகரத்தில் இருக்கிறவங்களை விட கிராமத்தில் இருக்கிறாங்க தானே, கிராமத்தில் இருக்காங்க. அப்ப இவங்களோட தேசப்பற்றுங்கிறது வந்து மிக குறைவாகத்தான் இருக்குது. அப்ப தேசப்பற்று குறைந்தவங்களுக்கு வந்து நீங்க வாக்குரிமை வழங்குறது வந்து ஒரு வீணான ஒரு விடயம். அவங்க அந்த வாக்குரிமையை பயன்படுத்த மாட்டாங்க. சரியா? அந்த வாக்குரிமை வழங்குறதுனால அவங்களுக்கு எந்த ஒரு நலத்திட்டங்களும் ஏற்பட போறதில்லை அப்படியான ஒரு கோரிக்கையும் விமர்சனத்தை முன்வைச்சாங்க. சரியா? எப்படி? அவங்க கிராமப்புறத்தில் இருக்கிறவங்களை விட நகரப்புறத்தில் இருக்கிறவங்களை விட கிராமப்புறத்தில் இருக்கிறவங்க வந்து அவங்களுக்கு வந்து நாட்டுப்பற்று குறைவு. ஆகவே அவங்களுக்கு சர்வசன வாக்குரிமை நீங்க வழங்கக்கூடாது அப்படியான ஒரு கோரிக்கையும் முன்வைக்கப்பட்டது. சரியா? அதே போல இன்னொரு விமர்சனம் தான் இலங்கையில படிச்சவங்க குறைவானவங்க. அப்ப ஆகவே இவங்களுக்கு வந்து சர்வசன வாக்குரிமை வழங்குறதுனால அவங்களுக்கு வாக்களிக்கிற ஒரு அறிவு அவங்களுக்கு கிடைக்காது. அப்ப ஆகவே அங்க அந்த வாக்குகள் வந்து அதிகமாக வீணடிக்கப்படும். ஆகவே வீணடிக்கப்பட்ட அரசு செலவுகள் தான் அதிகமாக ஏற்படும் அப்படி என்று சொல்லி ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. இப்படி இப்ப உண்மையிலேயே வந்து அது ஒரு ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய விமர்சனம் தான். ஏனடா அந்த டைம்ல இந்த டொனமூர் காலப்பகுதியில இலங்கையர்களுக்கு வந்து அரசியல் ரீதியான அறிவு, அவங்களுக்கான படிப்பு ரீதியான அறிவு இதெல்லாம் வந்து மிக மங்கிய அமைப்புல தான் காணப்படுது. குறிப்பிட்டவங்களுக்கு மட்டும்தான் அந்த கல்வி அறிவுங்கிறது வந்து உயர்வார்த்திய. அப்ப கல்வி அறிவு இல்லாதவங்களுக்கு நீங்க வாக்குரிமை வழங்குறதுனால அங்க வாக்குகள் என்ன செய்யப்படும்? அதிகமாக வீணடிக்கப்படும். அப்ப வீணடிக்கப்பட்டா அரசாங்கத்துக்கு தான் என்ன செய்யும்? நஷ்டம். வழங்குதா? அப்போ உதாரணமா ஒரு வாக்குச்சாவடிக்கு வந்து வாக்குச்சீட்டு அடிக்கிறது வந்து பெரிய ஒரு செலவு. அப்ப அவ்வாறான செலவை நீங்க குறைத்துக் கொள்ள முடியும். அப்ப சர்வசன வாக்குரிமையில நீங்க கிராமப்புற மக்களை நீக்கிடுங்க அப்படியான ஒரு விமர்சனமும் அவங்களால முன்வைக்கப்பட்டீங்க. சரியா? அப்ப இவ்வாறு பல விமர்சனங்கள் வந்து இந்த சர்வசன வாக்குரிமைக்கு வந்து முன்வைக்கப்பட்டிருக்கு. அதே போலதான் வந்து இந்த வாக்குரிமையோட வயது. சரியா? 21 வயதை விட 25க்கு மேற்பட்டவங்களுக்கு நீங்க வாக்குரிமை வழங்குங்க. 7வது கட்டத்தில் அவங்க அதையும் சொன்னாங்க. 25 வயதுக்கு மேற்பட்டவங்களுக்கு வந்து வாக்குரிமை வழங்குங்க அப்படியான ஒரு விடயமும் இங்க சர்வசன வாக்குரிமைக்கு எதிராக முன்வைச்சாங்க. அப்ப இவ்வாறான பல விமர்சனங்கள் வந்து இலங்கையர்களால் தான் முன்வைக்கப்பட்டது. அப்ப இதை வந்து நீ நல்லா விளங்கிக்கணும். சர்வசன வாக்குரிமைக்கு எதிராக செயற்பட்டவங்க இலங்கையர்கள் தான். விளங்குதா? இலங்கையில படிச்ச உயர்ஸ்தானிகள் ஜிஜி பொன்னம்பலம், சரியா, எஸ்ஜே செல்வநாயகம் இவங்களெல்லாம் சேர்ந்து தான் என்ன செய்யறாங்க? சர்வசன வாக்குரிமைக்கு எதிர்த்தாங்க. விளங்குதா? சர்வசன வாக்குரிமை இவங்கெல்லாம் சேர்ந்து எதிர்த்தாங்க. காரணம் என்னன்னு சொன்னா இவங்களோட டிமாண்ட் உடஞ்சிடும் என்ற நோக்கத்துக்காக. அப்ப இந்த விமர்சனத்துக்கு என்ன செய்றாங்க? தக்க பதிலடிய பிரித்தானியர்கள் என்ன செய்றாங்க? பிரித்தானிய அதாவது டொனமூர் குழுவினர் வந்து முன்வைக்கிறாங்க. அதாவது அவங்களோட தக்க பதிலடிகள் தான் சர்வசன வாக்குரிமைக்கு ஆதரவாக முன்வைத்த விடயங்கள். அப்ப சர்வசன வாக்குரிமைக்கு ஆதரவாக தெரிவித்தவங்க வந்து பிரித்தானியர்கள், எதிராக தெரிவித்தவங்க வந்து இலங்கையர்கள். அப்ப அந்த அடிப்படையில ஆதரவாக என்னென்ன விடயங்களை சொன்னாங்கன்னு சொன்னா இப்ப இவங்க வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன சொன்னாங்க சொல்லுங்க. அப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன விமர்சனம் முன் வச்சாங்க சொல்லுங்க.
லஞ்சம் ஊழல் ஓகே, அதிகரிக்கும். வெரி குட். ஃபர்ஸ்ட்டுக்கு அவங்க முன்வைக்கிறாங்க லஞ்ச ஊழல் அதிகரிக்கும்னு சொல்லி. அப்ப அதுக்கு என்ன செய்றாங்க? பிரித்தானியர்கள் டொனமர் குழுவினர் சர்வசன வாக்குரிமை வழங்குறதுனால லஞ்ச ஊழல்ங்கிறது வந்து அதிகரிக்கும்னு நீங்க சொல்றீங்க. ஆனா உண்மையிலேயே சர்வசன வாக்குரிமை வழங்குறதுனால லஞ்ச ஊழல்கள் வந்து குறைவடையும். சரியா? அவங்க ஒரு நாட்டை, அந்த நாட்டை பேர் எனக்கு சரியா ஞாபகம் வருது இல்ல. ஒரு நாட்டை உதாரணம் குறிப்பிட்டாங்க. இங்க சர்வசன வாக்குரிமை வழங்கப்பட்டதன் பிறகுதான், சரி ஓகே, டென்மார்க். இங்க வந்து சர்வசன வாக்குரிமை டென்மார்க்ல வழங்கப்பட்டதன் பிறகுதான் அங்க லஞ்ச ஊழல்ங்கிறது வந்து மிக குறுகிய அளவுல குறைந்தது. அப்படியான ஒரு விடயத்தை சொன்னாங்க. சரியா? அப்ப இது ஒரு முக்கியமான விடயம். அப்ப இது வந்து ஒரு ஆதரவாக முன்வைக்கப்பட்ட விடயம். இரண்டாவது விமர்சனம் பண்ண வச்சாங்க இலங்கையர். சொல்லுங்க அப்போ. இரண்டாவது விமர்சனம். பெண்களுக்கு வாக்குரிமை வெரி குட். வழங்க வேண்டும். பெண்களுக்கு வாக்குரிமை வழங்க கொடுக்க கூடாதுன்னு சொல்லி, அதுக்கு பிரித்தானியர்கள் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, பெண்கள் உண்மையிலேயே அவங்க அந்த கூற்றை ஏற்றுக்கொண்டாங்க. பிரித்தானியர்கள் பெண்கள் உண்மையிலேயே ஆண்களோட கட்டுப்பாட்டுக்கெல்லாம் இருக்காங்க, நாங்க ஏற்றுக்கொள்றோம், இல்லை என்று சொல்ல இல்லை. ஆனா இவங்களுக்கு பெண்களுக்கு வந்து நாங்க வாக்குரிமை வழங்குறதுனால அதுல இருந்து சற்று விடுபடுவாங்க. பெண்களுக்கான பிரதிநிதித்துவம் அங்க கிடைக்கும். பெண்களுக்கான பிரதிநிதித்துவம் கிடைச்சா பெண்கள் சார்ந்த திட்டங்கள் எல்லாம் ஏற்படும். அப்ப அந்த அடிப்படையில் தான் வந்து தாய் சேய் பாதுகாப்பு சட்டம், பெண்களோட பிரசவகால சட்டம், பெண்களோட வேலை தலங்கள்ல அவங்க எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் தொடர்பான சட்டங்கள், இவ்வாறான பெண்கள் தொடர்பான பாதுகாப்பு சட்டங்கள் தினமுறை அரசியலமைப்பில் கொண்டு வரப்பட்டது. அப்ப இது அவங்க ஆதரவாக முன்வைக்கப்பட்ட விடயங்கள். சரியா? மூன்றாவது என்ன விடயம் சொன்ன நான் எதிராக முன்வைக்கப்பட்டதுல? கிராமப்புற கிராமம் மக்கள் வெரி குட். தேசப்பற்று கிராமப்புற மக்களை விட நகரப்புற மக்கள் தேசப்பற்று கூடியவர்கள் அப்படின்னு முன்வைக்கிறாங்க. அப்ப என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இப்ப கிராமப்புற மக்கள் தேசப்பற்று குறைந்தவங்க, நகர மக்கள் வந்து தேசப்பற்று கூடியவங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அதுக்கு பிரித்தானியர்கள் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இரண்டாம் உலக மகா யுத்தத்தை மையமாக வச்சு சொல்றாங்க. இரண்டாம் உலக மகா யுத்தத்தை இப்ப நீங்க சொல்றீங்களே, பிரித்தானியர்கள் சொல்றாங்க, நீங்க சொல்றீங்களே கிராமப்புற மக்கள் தேசப்பட்டு குறைந்தவங்கன்னு சொல்லி. ஆனா இரண்டாம் உலக மகா யுத்தத்துல தன்னை நாட்டுக்காக போராடியவங்கள்ல அதிகமாக உயிர் நீத்தாக்கள் வந்து கிராமப்புற மக்கள் தான். சரியா? தன்னை நாட்டுக்காக உயிரை தியாகம் செஞ்சவங்க வந்து கிராமப்புற மக்கள் தான். அப்ப ஆகவே கிராமப்புற மக்களுக்கு எவ்வாறு நீ நாட்டுப்பட்டு குறைவு அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லி அவங்க விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. சரியா? அப்ப உண்மையை அவங்க சொல்றாங்க, உண்மையிலேயே நகரத்தில் இருக்கிறவங்களை விட கிராமப்புற மக்களுக்கு தான் தேசப்பற்று கூடியது. சரியா? தேசப்பற்று அதிகம். தேசியவாதத்துல அரச தேசியவாதம் கிராமப்புற மக்களுக்கு தான் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க அந்த வாதத்தையும் முறியடிக்கிறாங்க. நாலாவது என்ன சொல்றாங்க? கல்வி அறிவு வெரி குட். இல்லாதவர்கள் அதனை தவறாக. கல்வி அறிவு சம்பந்தப்பட்ட விடயங்கள் வச்சு அவங்க விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. அப்ப அதுக்கு பிரித்தானியர்கள் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, ஓகே, நீங்க சொல்ற மாதிரி கல்வி அறிவின் ஊடாக வாக்குகள் வந்து வீணாகுவது உண்மை, ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய விடயம்தான். ஆனா எவ்வளவு காலத்துக்கு அது நடக்கும்? உண்மையிலேயே ஆரம்பத்துல வந்து அவங்க வாக்குகள் வந்து வீணடிக்கப்பட்டதுதான். ஆனா தொடர்ந்தும் இந்த நிலை இருக்காது. ஏன்னா அங்க சர்வஜன வாக்குரிமையின் ஊடாக மக்களுக்கு வாக்குகள் விஸ்தரிக்கப்படுறதுனால அவங்களுக்கு அரசியல் ரீதியான அறிவு, கல்வி ரீதியான அறிவு எல்லாம் அவங்களுக்கு கிடைக்கும். அப்ப அதனால தானே வந்து இலவச கல்வி கூட கிடைக்கப்பட்டது. விளங்குதா? அப்ப அதனால தானே வந்து இலவச கல்வியும் கிடைக்கப்பட்டது. இலவச கல்வி எப்ப கிடைக்கப்பட்டது சொல்லுங்க அப்போ. இலவச கல்வி எப்ப இலங்கையில அறிமுகப்படுத்தப்படுது? 1980. இல்ல, 1945ஆம் ஆண்டு. 1945ஆம் ஆண்டு தான் இலவச கல்வி அறிமுகப்படுத்தப்படுது. அப்ப இந்த டுடமூர் காலப்பகுதியில இருந்து இலவச கல்வி அறிமுகப்படுத்தப்படுது. அப்ப ஆகவே இதனால இலவச கல்வி அனைத்தும் கிடைக்கப்பெறும். அப்ப ஆகவே சர்வஜன வாக்குரிமையினூடாக கல்வி அறிவு வந்து அதிகரிக்கப்படும். ஆகவே மக்களுக்கான அரசியல் ரீதியான அறிவுங்கிறது வந்து அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த விமர்சனத்துக்கு முறியடிச்சாங்க. அப்ப இதுதான் வந்து சர்வசன வாக்குரிமைக்கு ஆதரவாக மற்றும் எதிராக முன்வைக்கப்பட்ட விடயங்கள். இவ்வளவு விளங்கிட்டா? என்ன சார் டவுட்? சார், இதுல வாக்குரிமையின் வயதெல்லை 21ல இருந்து 25க்கு மாற்றப்பட வேண்டும்ன்ற கோரிக்கையும் விடப்பட்டுச்சு தானே சார்? ஓ, அதான் நான் சொன்னேன் இப்ப 5வது கோரிக்கை விமர்சனம். அது விமர்சனத்துல வரோண்டு விடயம். அப்ப இதுக்கு வந்து இவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இந்த 21 வயது விடயங்கள் சம்பந்தமாக
21 வயதுங்கிறது வந்து இதுக்கு இந்த 25 வயசுக்கு வந்து பிரித்தானியர்கள் என்ன செய்யறாங்க, விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. 25 விட 21 வயதுங்கிறது வந்து அவங்க சுயாதீனமாக சிந்திக்கக்கூடிய வயது. ஏன்னா 21 வயதுங்கிறது வந்து ஒரு பெரிய வயது. அவங்க அவங்க வந்து அரசியல் ரீதியாக முதிர்ச்சி அடைந்த, அவங்களோட வாழ்க்கையை வந்து ஒழுங்கமைக்கக்கூடிய, அவங்களோட தலைவர்களை தெரிவு செய்யக்கூடிய ஒரு பக்குவம் அவங்களுக்கு அந்த 21 வயதிலே கிடைக்குது. அப்ப 25 வயசுங்கிறது வந்து ஓவர். அப்ப 21 வயதிலே அவங்களுக்கு எல்லாம் கிடைக்குது. அப்ப 25 வயதை விட 21 வயது பொருத்தமானது. அப்படியான ஒரு விமர்சனம் அவங்க ஆதரவாக சர்வசன வாக்குரிமைக்கு முன்வைக்கிறாங்க. அப்ப இதெல்லாம் வந்து சர்வசன வாக்குரிமைக்கு ஆதரவாகவும் எதிராகவும் முன்வைக்கப்பட்ட வாதங்கள். அப்ப இந்த சர்வசன வாக்குரிமை இலங்கைக்கு வழங்கப்பட்டதனால தான் பல நலன் சார்ந்த விளைவுகள் இலங்கையில் ஏற்பட்டது. குறிப்பாக அரசியல் கட்சிகளோட வளர்ச்சி, அதே போல பிரதிநிதித்துவத்தோட வளர்ச்சி, அதே போல வாக்குரிமையோட பரவல், இதனூடாக ஜனநாயகம்ங்கிறது வந்து வளர்ச்சி அடைந்தது. அதே போல சாதாரண மக்களுக்கு வந்து அரசியல் ரீதியான அறிவு கிடைக்கப்பட்டது. அதே போல சாதாரண மக்களோட அரசியல் பிரச்சனைகள் கூட அரசியல் அரங்கில் அதிகமாக பேசப்பட்டது. அதே போல வந்து சமூக ரீதியான துரித வளர்ச்சி, இப்படியான பல விடயங்கள் இந்த சர்வசன வாக்குரிமையினூடாக ஏற்பட்டது, இலங்கைக்கு ஏற்பட்டது. ஆகவே இப்படியான ஒரு விடயங்களை முன்வைச்சு நீங்க ஒரு முடிவுரையை நீங்க கொடுத்தீங்கன்னு சொன்னா போதுமானது. விளங்கிட்டா இது? இதுல என்ன சரி டவுட் இருக்கா? இதுல என்ன சரி டவுட்? விளங்கிடுச்சு சார். வேற என்ன சரி டவுட் இருந்தா கேட்கலாம். சார், அந்த இலங்கையில இருந்து சர்வஜன வாக்குரிமைக்கு எதிராக அந்த விமர்சனம் செஞ்ச ஆட்களை கொஞ்சம் சொன்னாங்க. ஜிஜி பொன்னம்பலம், எஸ்.டி.வி. செல்வநாயகம், சரியா? அப்படியானாங்க நீங்க சொல்லலாம். வேற என்ன சரி டவுட்? சார் டவுட் ஒன்று கேட்கவா சார்? கேளுங்க. சார், ஆதரவான வாதத்தையும் எதிரான வாதத்தையும் கொடுத்துட்டு அதையும் விமர்சன ரீதியா ஆராயணுமா சார்? ஓ, அதை சொல்லும் அத போதே நீங்க சொல்லிடலாமா நான் எப்படி சார்? விமர்சன ரீதியான்னு சொல்லும் போதும் அதுக்கு சொல்ல வர விடயம் என்னன்னு சொன்னா, இப்ப அதுக்கு நீங்க எப்படி ஆன்சர் எழுத போறீங்கன்னா, இப்ப நான் வந்து எல்லாத்தையும் செப்பரேட்டா நான் சொன்னேன். இப்ப நீங்க அதுக்கு எப்படி நீங்க ஆன்சர் எழுத போறீங்கன்னு சொன்னா, ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து இப்ப உதாரணமா வந்து பெண்களுக்குங்கிறது வந்து வாக்குரிமை வழங்கக்கூடாது. அதை வந்து அவங்க சுயாதீனமாக பயன்படுத்த மாட்டாங்க. அப்படி ஒரு எதிராக முன்வைக்கப்பட்ட வாதம் இருக்குதானே. அப்ப அதை குறிப்பிட்டு அதை நீங்க விமர்சிக்கணும். ஓகே, இது உண்மையிலேயே பெண்களுக்கு வந்து வாக்குரிமை வழங்குறதுனால அவங்க வந்து அதை சுயாதீனமாக பயன்படுத்த மாட்டாங்க. ஆனா பிரித்தானிகள் என்ன சொல்றாங்க, பெண்களுக்கு வந்து வாக்குரிமை வழங்குறதுனால அவங்களுக்கு வந்து பெண்கள் சார்ந்த நல திட்டங்கள் ஏற்படும். ஆகவே நீங்க யார விமர்சிக்கணும்னு சொன்னா இங்க பிரித்தானியர்களை விமர்சிக்க கூடாது. இல்ல, பிரித்தானியர்கள் வந்து எங்களுக்கு நலன் சார்ந்த திட்டத்தை தான் அறிமுகப்படுத்துறாங்க. அப்ப எதிராக முன்வைக்கப்பட்ட வாதத்தை மையமாக வச்சுதான் நீங்க விமர்சிக்கணும். விளங்குதா? அப்ப எதிராக முன்வைக்கப்பட்ட வாதத்தை பிரித்தானியர்கள் ஆதரவாக முன்வைக்கப்பட்ட அந்த விடயத்தை மையமாக வச்சு அதை நீங்க விமர்சிக்கணும். சரியா? அப்ப எதிராக முன்வைக்கப்பட்ட விடயங்களை தான் நீங்க விமர்சிக்கணும். விளங்குதா? ஓகே சார், தேங்க்யூ. வேற அடுத்து 3வது கேள்வியை பார்ப்போம். சோல்பெரி அரசியலமைப்பின் சிறுபான்மை காப்பீடுகள் நடைமுறையில் உரிய முறையில் பின்பற்றப்படவில்லை, உதாரணங்களுடன் விவரிக்குக அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வின்னு வந்திருக்கு. சரியா? அப்ப இதுல கேட்ட விடயம் என்னன்னு சொன்னா, சிறுபான்மை காப்பீடுகளை பத்தி கேட்கல. சிறுபான்மை காப்பீடுகள் ஏன் நடைமுறைப்படுத்தப்பட இல்லை, என்னென்ன காரணங்களுக்காக சிறுபான்மை காப்பீடுகள் வந்து நடைமுறைப்படுத்தப்பட இல்லை, அப்படியான விடயங்களை கேட்குறாங்க. சரியா? அப்ப இதுக்கு எப்படி நீங்க ஆன்சர் எழுத போறீங்க? அப்ப இதுல வந்து நீங்க இந்த சிறுபான்மை காப்பீடுகளை குறிப்பிட்டு அது ஏன் நடைமுறைப்படுத்தப்பட இல்லை என்கிறத நீங்க சொல்லணும். வழங்குதா?
ஓகே, அப்ப இதை கொஞ்சம் பாருங்க. நான் 2 மினிட்ஸ்ல திரும்ப ஸ்டார்ட் பண்றேன். சரியா? 2 நிமிஷத்துல. பாருங்க, ஃபர்ஸ்ட் விளங்குது தானே? பேசுறது விளங்குது தானே? ஓ சார். பாருங்க, இந்த சோல்பரி அரசியலமைப்புல கொண்டு வரப்பட்ட முக்கியமான விடயம் என்னது? இந்த சிறுபான்மை காப்பீடுகள். சிறுபான்மை காப்பீடுன்னா என்ன சொல்லுங்க? சிறுபான்மை காப்பீடு அப்படின்னு சொன்னா உங்களுக்கு தெரியும். பெரும்பான்மை இனங்களோடு கலந்து வாழுகின்ற சிறுபான்மை மக்களுக்கு அரசியல் ரீதியான உரிமைகள், அரசியல் ரீதியான சம வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் சோல்பரி அரசியலமைப்பால் வழங்கப்பட்ட ஒரு காப்பீடுகள் தான் சிறுபான்மை காப்பீடுகள். எப்படி? பெரும்பான்மை இனங்களோடு வாழுகின்ற சிறுபான்மை மக்களுக்கும் அரசியல் ரீதியான உரிமைகள், சம வாய்ப்புகள், அவங்களோட பிரதிநிதித்துவம், அவங்களோட நலன் சார்ந்த திட்டங்கள் எல்லாம் அவங்களுக்கும் கிடைக்க வேண்டும். சரி, அவங்களும் இலகுவாக அதனை அடைந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தில் முன்வைக்கப்பட்ட ஒரு விடயம்தான் இந்த சிறுபான்மை காப்பீடு. அப்போ அந்த அடிப்படையில் இந்த சிறுபான்மை காப்பீடுகள் பொறுத்த மட்டும் பல முக்கியமான சிறுபான்மை காப்பீடுகள் அறிமுகப்படுத்தப்பட்டது. குறிப்பாக 29வது சரத்தில் 2வது பிரிவு, பல்லங்கத்தவர் தேர்தல் தொகுதி, பொதுச்சேவை ஆணைக்குழு, நீதிச்சேவை ஆணைக்குழு, அதே போல் அரசியலமைப்பு திருத்த 3/2 பெரும்பான்மை, கோமரை கழகம், பல்லங்கத்தவர் தேர்தல் தொகுதி, செனட் சபை, இப்படி என்று சொல்லி பல முக்கிய 6-7 பல காப்பீடுகள் வழங்கப்பட்டிருந்தது. அப்ப இந்த காப்பீடுகள் எவ்வாறு நடைமுறையில செயற்படுத்தப்பட்டிக்கு, எவ்வாறு நடைமுறையில பின்பற்றப்பட இல்லை என்கிறத நாங்க கொடுக்கணும். அப்ப அந்த அடிப்படையில முதலாவது விடயத்தை நாங்க பார்ப்போம். இந்த 29வது பிரிவுல 2வது பிரிவு. சரியா? முதலாவது நாங்க கொடுப்போம் 29வது பிரிவில் 2வது பிரிவு. குறிப்பாக 29ல 2வது பிரிவு சொல்ற விடயம் என்னன்னு சொன்னா, அதாவது பெரும்பான்மை இனங்களோடு வாழுகின்ற சிறுபான்மை மக்களுக்கு வழங்கப்பட்ட ஒரு பிரதானமான காப்பீடு தான் இந்த 29ல் 2வது பிரிவு. குறிப்பாக இங்க சொல்ல வர விடயம் என்னன்னு சொன்னா, பெரும்பான்மை இனங்களுக்கு வழங்கப்படாத சலுகை சிறுபான்மையினருக்கு வழங்கக்கூடாது. சிறுபான்மையினர்களுக்கு வழங்கக்கூடாத சலுகை பெரும்பான்மையினருக்கு வழங்கக்கூடாது. ரெண்டு பேருக்கும் சமமாகத்தான் நடத்த வேண்டும்
என்கிறத மையமாக வச்சு பல சட்ட ஏற்பாடுகள் இந்த 29ல் 2வது பிரிவில் சொல்றாங்க. குறிப்பாக வந்து ஒன்று வந்து மத சுதந்திரத்தை கட்டுப்படுத்தக்கூடாது. சரியா, மத சுதந்திரத்தை வந்து கட்டுப்படுத்தக்கூடாது. குறிப்பாக பெரும்பான்மை இனத்தவங்களோட மத சுதந்திரத்தையோ அல்லது வந்து சிறுபான்மை இனங்களோட மத சுதந்திரத்தை கட்டுப்படுத்த கூடாது. அதாவது வந்து நீங்க சொல்ல வர விடயம் என்னன்னு சொன்னா, ஏதாவது ஒரு இனக்குழுவினர் இன்னொரு இனக்குழுவை, சரியா, இன்னொரு இனக்குழுவோட சுதந்திரத்தை, மத சுதந்திரத்தை, அவங்களோட சமயம் சார்ந்த விடயங்களை வந்து கட்டுப்படுத்த இயலாது. அதே போல ஏதாவது ஒரு இனக்குழுவுக்கு வழங்கப்படாத சலுகை இன்னொரு இனக்குழுவுக்கு வழங்கக்கூடாது. அப்படியான விடயமும் இங்க சொல்றாங்க. அதே போல வந்து ஒரு சமய ஸ்தாபனத்துல அந்த ஸ்தாபனத்துல அனுமதி இல்லாம அதனை மாற்ற இயலாது. அப்படி மாத்துறேன்னு சொன்னா அந்த சமய ஸ்தாபனத்துல அனுமதியோட தான், அவங்களோட அந்த சமயத்தில் இருக்கிற தலைவரோ அல்லது செயலாளர்களையோ அனுமதியோட தான் வந்து அதை நாங்க மாற்ற வேண்டும். அப்படியான பல ஏற்பாடுகள் இந்த 29ல் 2வது பிரிவுல சொல்றாங்க. விளங்குதா? அப்ப இவ்வாறான விடயங்கள் வந்து 29ல் 2வது பிரிவுல சொல்லப்பட்டாலும் அது எந்த அளவுக்கு நடைமுறையில செயற்படுத்தப்பட்டிக்கு என்கிறத பார்த்தோம்னு சொன்னா, உண்மையிலேயே எதிர்பார்த்த அளவு நடைமுறையில அதுல செயற்பாடுகள் இருக்கையில், எதிர்பார்த்த அளவு அதுல செயற்பாடுகள் நடைமுறையில அவங்களுக்கு கிடைக்கல. இப்ப இவங்களுக்கு வந்து சிறுபான்மையினர் நலனை மையமாக வச்சுதான் இந்த 29ல் 2வது பிரிவில் சொல்லப்பட்ட சட்டங்கள் இருந்தது. அப்ப இந்த சட்டங்கள் வந்து எந்த அளவுக்கு நடைமுறைப்படுத்தப்பட்டிக்கு என்று பார்த்தோம்னு சொன்னா, விகிதாசார அடிப்படையில் நாங்க பார்த்தோம்னு சொன்னா வெறும் 20% கூட அவங்களுக்கு அந்த திட்டங்கள் வந்து கிடைக்கல. குறிப்பாக 1948ஆம் ஆண்டு பிரஜா உரிமை சட்டம் என்று சொல்லும் போது இலங்கையில அந்த டைம்ல காலனித்துவ ஆட்சி கால பகுதியில இந்திய தொழிலாளர்கள் இறக்குமதி செஞ்சாங்க. அப்ப இவங்களுக்கான பிரஜா உரிமை சட்டம், இந்திய தொழிலாளர்களுக்கான பிரஜா உரிமை வந்து நீக்கப்பட்டது. அதே போலதான் வந்து தனிச்சிங்கள மொழி சட்டம் 1956ஆம் ஆண்டு தனிச்சிங்கள மொழி சட்டம். தனிச்சிங்கள மொழி சட்டம்னு சொல்லும்போது சிங்கள மொழிதான் அரசகர்ம மொழியாக இருந்தது. சிங்கள மொழியை தவிர வேற எந்த மொழிகளுக்கும் இங்க இது வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதெல்லாம் வந்து எவ்வாறு சிறுபான்மை மக்களுக்கு பாதிப்படைஞ்சிக்கிட்டு சொன்னா, இதெல்லாம் எவ்வாறு 29ல் 2வது பிரிவில் பாதிப்படைஞ்சிக்கிட்டு சொன்னா, அப்ப நம்ம ஏற்கனவே பார்த்தோம் தானே, ஏதாவது ஒரு மதக்குழுவுக்கு வழங்கப்பட்ட சலுகை இன்னொரு மதக்குழுவுக்கு வழங்கக்கூடாது. சரி, வழங்கப்படாத சலுகை இன்னொரு மதக்குழுவுக்கு வழங்கக்கூடாது. அப்ப சிங்கள மொழியை அரசகர்ம மொழியாக மாத்தினா தமிழ் மொழிக்கு அங்க கொடுக்கணுமா இல்லையா? ஆனா இங்க கொடுக்க இல்லை. வழங்குதா? பொதுவாக எல்லா மொழிகளும் இங்கே ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும்ங்கிறத நம்ம சொல்லியிருக்கணும். ஆனா இவங்க என்ன செய்யறாங்க, சிங்கள மொழியை மட்டுமே அரசகர்ம மொழியாக கொண்டு வராங்க. அதே போல பிரஜா உரிமை சட்டம், அவங்களும் இந்தியர்கள் யாருக்காக வந்தாங்க? இலங்கையர்களுக்காக தானே வந்தாங்க. விளங்குதா? இந்தியர்கள் வந்து இலங்கையர்கள பொருளாதாரத்தை மேம்படுத்துறதுன்னு வந்தாங்க. அப்ப அவங்களுக்கு பிரஜை என்ற ஒரு அந்தஸ்து இல்லைன்னு சொன்னா இந்த 29ல் 2வது பிரிவில் சொல்லப்பட்ட சட்டங்கள் என்ன? சரியா? அப்ப இது அப்படி சொல்றாங்க. அப்ப இதெல்லாம் வந்து 29ல் 2வது பிரிவில் சொல்லப்பட்ட விடயங்கள் உண்மையிலேயே 100% 100% என்கிறத விட ஒரு 20% கூட நடைமுறைப்படுத்தப்பட இல்லை என்கிறது தான் இங்க கேள்விக்குறியான விடயம். அப்ப ஆகவே 29ல் 2வது பிரிவு இங்க நடைமுறைப்படுத்தப்படலை. அதே போல 1949ஆம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தல் திருத்த சட்டம், சிறிமா சாஸ்திரி ஒப்பந்த அமுலாக்க சட்டம், இப்படியான பல சட்டங்கள் எல்லாம் வந்து இங்க கொண்டு வந்தாங்க. அப்ப ஆகவே இதெல்லாம் வந்து சிறுபான்மை மக்களுக்கு எதிராகத்தான் இருந்தது. ஆகவே இந்த அடிப்படையில் 29ல் 2வது பிரிவு எதிர்பார்த்த ஒரு விளைவை கொடுக்க இல்லை என்கிறத நீங்க சொல்லணும். அப்ப இது ஒரு முதலாவது விடயம். அதே போலதான் வந்து பல்லங்கத்தவர் தேர்தல் தொகுதி பல்லங்கத்தவர் தேர்தல் தொகுதிங்கிறது வந்து பல்லங்கத்தவர் தேர்தல் தொகுதின்னு சொன்னா நல்லா வழங்கிக் கொள்ளணும் பிள்ளைகள். இது வந்து பெரும்பான்மை இனங்களோடு வாழுகின்ற சிறுபான்மை மக்களுக்கும் அரசியல் ரீதியான ஒரு பிரதிநிதித்துவம் கிடைக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்துல கொண்டு வரப்பட்ட ஒன்றுதான் வந்து பல்லங்கத்தவர் தேர்தல் தொகுதி. சரியா? பெரும்பான்மை மக்களோடு வாழுகின்ற சிறுபான்மை மக்களும் அரசியல் பிரதிநிதித்துவத்தை பெற வேண்டும் என்ற நோக்கில் கொண்டு வரப்பட்டதுதான் இந்த பல்லங்கத்தவர் தேர்தல் தொகுதி. அப்ப அந்த அடிப்படையில இது எவ்வாறு சிறுபான்மை மக்களுக்கு எதிராக செயற்படுகிறேன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும். பல்லங்கத்தவர் தேர்தல் தொகுதி என்று சொல்லும்போது கொழும்பு, பலாங்கொட, கடுக்கண்ணாவ, அம்பலாம்பிட்டிய, அதே போல பெட்டிக்குளோ, இப்படியான பல இடங்கள் வந்து பல்லங்கத்தவர் தேர்தல் தொகுதி அறிமுகப்படுத்தப்பட்டது. திருகோணமலை,
இதெல்லாம் வந்து பல்லங்கத்தவர் தேர்தல் தொகுதி அறிமுகப்படுத்தப்பட்டது. அப்ப இந்த தேர்தல் தொகுதியில என்ன செய்யணும்? சிறுபான்மை மக்களும் அவங்களோட பிரதிநிதித்துவத்தை பெறணுமா இல்லையா? பெறணும் தானே. விளங்குதா நான் சொல்றது விளங்குதா? அப்ப பல்லங்கத்தவர் தேர்தல் தொகுதிங்கிறது வந்து பெரும்பான்மை இனத்தோடு வாழுகின்ற சிறுபான்மை மக்களும் அரசியல் பிரதிநிதித்துவம் பெற வேண்டும் என்ற நோக்கில் கொண்டு வரப்பட்டது. அப்ப கொண்டு வந்தாங்கன்னு சொன்னா இப்ப கொழும்புல வந்து எந்த ஒரு சிறுபான்மை மக்களும் தெரிவு செய்யப்பட இல்லை. சரியா? கடுக்கண்ணாவை பாலப்பட்டியை இதுல எல்லாம் வந்து எந்த ஒரு சிறுபான்மை மக்களும் தெரிவு செய்யப்படலை. அப்ப எதற்காக இந்த பல்லங்கத்துவர் தேர்தல் தொகுதி என்ற ஒரு கேள்வி எழுதா இல்லையா? அப்ப இதுவும் வந்து நடைமுறையில எதிர்பார்த்த ஒரு விளைவை கொடுக்க இல்லை. அப்ப இதுவும் வந்து சிறுபான்மை மக்களுக்கு எதிராகத்தான் செயற்படுத்தப்படுது. அப்ப இதுவும் வந்து 100% நடைமுறைப்படுத்தப்பட இல்லை. அப்ப இது ஒரு முக்கியமான விடயம். அதே போல இன்னொரு முக்கியமான விடயம் தான் நியமன அங்கத்துவமும் செனட் சபையும். நியமன அங்கத்துவர் 6 பேர், செனட் சபை. அப்ப இந்த நியமன அங்கத்துவமும் செனட் சபையும் பொறுத்த மட்டும் உங்களுக்கு தெரியும், மக்கள் பிரதிநிதிகள் சபையில 6 நியமன உறுப்பினர்கள். 6 நியமன உறுப்பினர்கள் யாருக்காக அந்த 6 நியமன உறுப்பினர்களும் நியமிச்சாங்க? அதே போல செனட் சபையில இருக்கிற 15 உறுப்பினர்கள் யாருக்காக நியமிச்சாங்க? சொல்லுங்க அப்போ. அந்த மக்கள் பிரதிநிதிகள் சபையில் இருக்கிற 6 உறுப்பினர்கள் இருக்காங்க தானே. அந்த 6 உறுப்பினர்களும் யாருக்காக நியமிச்சாங்க? எங்க இருந்து நியமிச்சாங்க? சொல்லுங்க. சிறுபான்மை மக்களும் அதுல ஒரு நலனை பெற வேண்டும் என்ற நோக்கில் தான் அந்த 6 உறுப்பினர்கள் நியமிச்சாங்க மக்கள் பிரதிநிதிகள் சபையில. நான் சொல்றது விளங்குதா பிள்ளைகள்? ஓம் சார். பேசுங்க. நீ பேசாடி எனக்கு விளங்க. சரியா? அந்த 6 உறுப்பினர்களும் சிறுபான்மை மக்களுக்காக நியமிச்சாங்க. ஆனா அந்த 6 உறுப்பினர்களும் சிறுபான்மை மக்களுக்காக வேலை செஞ்சாங்கன்னு கேட்டா இல்ல. அவங்க வந்து நியமிச்சவங்களுக்கும் கட்சிகளுக்கும் தான் ஆதரவா இருந்தாங்க. அதே போலதான் வந்து அந்த 15 உறுப்பினர்கள் செனட் சபையில் இருக்கிற 30 பேர்ல 15 உறுப்பினர்கள் சிறுபான்மை மக்களுக்காக பிரதமர் ஆலோசனையின்படி நியமிக்க வேண்டும் சொல்லி யாப்பு கூர்னிக்கு. ஆனா பிரதமரும் நியமிச்சாரு. எப்படி நியமிச்சாரு? அவரோட கட்சி சார்ந்தவங்களையும் அவங்களோட கொள்கை சார்ந்தவங்களையும் தான் நியமிச்சாங்களே தவிர சிறுபான்மை மக்கள் இருந்து எவரும் நியமிக்கப்படையது பிற்பட்ட காலத்துல. அப்ப இதுவும் வந்து சிறுபான்மை மக்களுக்கு எவ்வித காப்பீடுகளும் வழங்க இல்லை என்ற ஒரு விமர்சனம் முன்வைக்கப்படுது. அப்ப இது ஒரு 3வது பாயிண்ட்ஸா நாங்க எடுத்துக்கொள்ள வரலாம். அதே போல 4வது பாயிண்ட்ஸா நாங்க கொடுத்துக்கொள்ள முடியும். சரியா? 4வது பாயிண்ட்ஸா கொடுத்துக்கொள்ளலாம். கோமரை கழகம். கோமரை கழகம் என்று சொல்றது வந்து உங்களுக்கு தெரியும். கோமரை கழகம்ங்கிறது வந்து அதாவது இலங்கையில நீதி கிடைக்காட்டி பிரித்தானிய கோமரை கழகத்தில் அந்த நீதியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த கோமரை கழகம்ங்கிறது வந்து உருவாக்கப்பட்டது. அப்ப இந்த கோமரை கழகத்தை பொறுத்த மட்டும் இதுவும் வந்து சிறுபான்மை மக்களுக்கு எவ்வித காப்பீடுகளும் வழங்கல. குறிப்பாக வந்து அந்த 1956ஆம் ஆண்டு தனிச்சிங்கள மொழி சட்டம் தொடர்பாக திரு கோடீஸ்வரர் என்ன செய்யறாரு? கோமரை கழகத்துல வழக்கு தாக்கல் செய்யறாரு. சரியா? அதே போல 1948ஆம் ஆண்டு பிரஜா உரிமை சட்டத்துக்கு எதிராக கோமரை கழகத்துல மேன்முறையீடு செய்யப்பட்டது. அப்ப இந்த கோமரை கழகம் வந்து பிரஜா உரிமை தொடர்பான சட்டங்களை இயற்றுவதற்கு இலங்கை பாராளுமன்றத்துக்கு உரிமை உண்டு என்று சொல்லி தீர்ப்பளிச்சாங்க. அப்ப எதற்காக இந்த கோமரை கழகம் என்ற ஒரு விடயம் ஏற்படுத்தப்பட்டது. அதே போல வந்து இந்த தனிச்சிங்கள மொழி சட்டம் சார்பாக திரு கோடீஸ்வரர் என்ன செய்யறாரு? முன்வைக்கிறாரு. ஆனா அது தொடர்பாக என்னது கோமரை கழகம் பிரித்தானியா பாராளுமன்றத்துக்கு இவர கோரிக்கை நியாயமானதாகவே இதை நீங்க நிறைவேற்றுங்கன்னு சொல்லி முன்வைச்சும் கூட இலங்கை பாராளுமன்றம் அதை கணக்கெடுக்கையில். அப்ப இதெல்லாம் வந்து இந்த கோமரை கழகம் எதற்காக என்னொரு கேள்வி எழப்படுது. தேவையற்ற ஒன்று. சிறுபான்மை மக்களுக்கும் இதுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை. அதே போல இந்த கோமரை கழகத்தில் உண்மையிலே சிறுபான்மை மக்களுக்கு ஏதாவது உரிமை மீறல்கள் இடம்பெற்றா கோமரை கழகத்திலே எவ்வாறு வழக்கு தாக்கல் செய்வது தொடர்பான அறிவும் இல்லை. அதே போல அதற்கான பணமும் அவங்ககிட்ட இருக்கிறது இல்லை. அப்ப இதுவும் வந்து நடைமுறை ரீதியாக பல சிக்கல்களை கொண்ட ஒன்றாக இந்த கோமரை கழகமும் வந்து இருந்தது. சரியா? அப்ப இதை நீங்க சொல்லிக்கொள்ள முடியும். அதே போலதான் வந்து அரசியல் யாப்பை திருத்துவதற்கு 3/2 பெரும்பான்மை. இப்ப இதுதான் வந்து சிறுபான்மை காப்பீட்டை ஒட்டுமொத்தமாக இல்லாமல் அமைத்த ஒரு காப்பீடு. சரியா? இந்த 3/2 பெரும்பான்மை மக்களுக்கு சிறுபான்மை மக்களுக்கு நலனை வழங்கும் என்று எதிர்பார்த்தாங்க. ஆனா இந்த 3/2 பெரும்பான்மை தான் ஒட்டுமொத்தத்துக்கும் வில்லனாக இருந்தீங்க. வழங்குதா?
ஒட்டுமொத்த சிறுபான்மை காப்பீட்டை அளிக்கக்கூடிய ஆயுதம் இந்த 3 பெரும்பான்மை தான். 1920ஆம் ஆண்டு சினிமா பண்டாரநாயக்க என்ன செய்றா, அதிகப்படியான ஆசனங்களை பெற்றுக்கொண்டு 3/2 பெரும்பான்மையோட இந்த சிறுபான்மை காப்பீட்டையும் இல்லாமாக்கி சோல்வரி அரசியலமைப்பையும் இல்லாமாக்குறா. ஒட்டுமொத்தமா எந்த ஒரு தடயமும் இல்லாம அழிச்சிடுறாங்க. விளங்குதா? அப்ப இதுவும் மக்களுக்கு எந்த ஒரு வகைபாகத்தையும், சிறுபான்மை மக்களுக்கு எந்த ஒரு வகைபாகத்தையும் வழங்கல. அதே போல அரசு சேவை ஆணைக்குழு, நீதி சேவை ஆணைக்குழு. அப்ப இந்த அரசு சேவை ஆணைக்குழு, நீதி சேவை ஆணைக்குழுவை பொறுத்தமட்டில் பிரதானமா 2 நோக்கத்துக்காக தான் இது கொண்டு வரப்படுது. அதுல ஒன்று சிறுபான்மை மக்களும் இதுல ஒரு நலனை அடைந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்துக்காக இது கொண்டு வரப்படுது. அப்ப உண்மையிலே ஏனைய விடயங்களோட ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த அரசு சேவை ஆணைக்குழு தான் எதிர்பார்த்த ஒரு சில விளைவுகளை கொடுத்திருந்தீங்க. வழங்குதா? உண்மையிலேயே அது அரசு சேவை ஆணைக்குழு தொடர்பாக சிறுபான்மை மக்கள் போதிய வகைபாகத்தை பெற்றுக்கொண்டாங்க. ஆனா 1956ஆம் ஆண்டு தனிச்சிங்களத்தோட அதுவும் இல்லாமக்கப்பட்டி. தனிச்சிங்கள மொழி சட்டம் வந்ததை தொடர்ந்து அரசு சேவையில முழுக்க முழுக்க சிங்கள மொழியாதான் எல்லாம் இருந்தது. அப்பாகவே சிங்கள மொழியினூடாக எவ்வாறு அரச கர்மங்களை செய்த என்ற ஒரு முறை சிறுபான்மையர்களுக்கு கஷ்டத்தை கொடுத்தது. அப்ப அதுவும் நடைமுறையில எந்த ஒரு வகைபாதையும் அதுவும் பெற்றுக்கொள்ள இல்லை. அப்பாகவே இவ்வாறு சிறுபான்மை காப்பீடுகள் வழங்கப்பட்டாலும் கூட எந்த ஒரு காப்பீடுகளும் அவங்க எதிர்பார்த்து எந்த ஒரு விளைவுகளும் சிறுபான்மை மக்களுக்கு கிடைக்கல. மாறாக சிறுபான்மை மக்கள் கடுமையாக அடக்கப்பட்டார்கள். அதே போல சிறுபான்மை மக்களோட உரிமைகள் கடுமையாக நசுக்கப்பட்டது. அவங்களோட வாக்கு உரிமை, அவங்களோட பிரஜா உரிமை, அவங்களோட மொழி ரீதியான உரிமைகள் எல்லாம் மறுக்கப்பட்டீங்க. சரியா? அப்ப இதனூடாக இந்த சிறுபான்மை காப்பீடு தேவையற்ற ஒன்று. இந்த சிறுபான்மை காப்பீடுகள் சிறுபான்மைகளுக்கு எதிராக முன்வைக்கப்பட்ட ஒரு முக்கியமான விடயமாக இங்கு அடையாளப்படுத்தப்படுது. சரியா? அல்லது சிறுபான்மை மக்களோட எதிரியாக இந்த சிறுபான்மை காப்பீடுங்கிறது இருந்தீங்க பிற்பட்ட காலத்துல. சிறுபான்மை காப்பீடு கொண்டு வரப்பட்டது. சிறுபான்மை மக்களுக்கு இதுல என்ன சரி ஒரு நலனை எடுத்துக்கொள்ளலாம், இதுல சரி என்ன சரி நலனை எடுத்துக்கொள்ளலாம் என்ற நோக்கத்துக்காக தான் சிறுபான்மை காப்பீடு கொண்டு வரப்பட்டது. ஆனா மாறாக சிறுபான்மை காப்பீடு என்ன செஞ்சுக்கு, திருப்பி அடிச்சுக்கு சிறுபான்மை மக்களுக்கு. சரியா? சிறுபான்மை மக்கள் அத்தனை சிறுபான்மை மக்களுக்கும் திருப்பி அளிக்கக்கூடிய ஒன்றாகத்தான் இந்த சிறுபான்மை காப்பீடுங்கிறது இருந்தது. ஆகவே இதுவும் நடைமுறையில் எந்த ஒரு வகைபாகத்தையும் பெற்றுக்கொள்ள இல்லை என்றுதான் அதிகமாக விமர்சிக்கப்பட்டது. இது வழங்கிட்ட எவ்வளவு? ஓ சார். என்ன சார் டவுட் இருக்குதா இதுல? பல்லங்கத்துவ தேர்தல் தொகுதி கொஞ்சம் சொல்லுங்க. வழங்கல சொல்லுங்க. பல்லங்கத்துவ தேர்தல் தொகுதி இங்க பேசுறது கிளியரா விளங்குதுல. அடுத்தது இன்னொரு முக்கியமான விடயம் என்னன்னு சொன்னா, ஓகே, பல்லங்கத்தவர் தேர்தல் தொகுதியை சொல்றீங்க. பல்லங்கத்தவர் தேர்தல் தொகுதிங்கிறது நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. பல்லங்கத்தவர் தேர்தல் தொகுதி பெரும்பான்மை இனங்களோடு வாழ்கின்ற சிறுபான்மை மக்களுக்கும் அரசியல் ரீதியான பிரதிநிதித்துவம் கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் கொண்டு வரப்பட்ட ஒன்று தான் இந்த பல்லங்கத்தவர் தேர்தல் தொகுதி. அந்த பல்லங்கத்தவர் தேர்தல் தொகுதியை பொறுத்த மட்டும் கொழும்பு, பலாங்கடை, கடுக்கண்ணாவை, பாலப்பேட்டையை, அம்பலாங்கொடை, திருவண்ணாமலை, பட்டிக்கோலோ இப்படியான இடங்கள்லாம் பல்லங்கத்தவர் தேர்தல் தொகுதி அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. அப்ப இதுல சிறுபான்மை மக்களுக்கும் இதுல ஒரு பிரதிநிதித்துவம் கிடைக்க வேண்டும் என்ற நோக்கில் கொண்டு வந்தாங்க. ஆனா இது உண்மையிலேயே சிறுபான்மை மக்களுக்கு எந்த ஒரு பிரதிநிதித்துவத்தையும் வழங்கல.
கொழும்பு மத்தியில எந்த ஒரு பிரதிநிதியும் கிடைக்கல. அதுபோல கடுக்கண்ணா, பலாங்கொடை இதுல எல்லாம் வந்து பெரும்பான்மை இனங்களோட சிறுபான்மை வாழுகின்ற பிரதேசம். அப்ப இதுல எல்லாம் வந்து எந்த ஒரு பிரதிநிதித்துவமும் கிடைக்கல. விளங்குதா? அப்ப இதுவும் வந்து எதிர்காலத்துல சிறுபான்மை மக்களுக்கு எதிராகத்தான் இருந்தது. சரியா? அப்ப அடுத்த நாளாகரிய பாருங்க. சோல்பரி யாப்பின் கீழும் முதலாம் குடியரசு யாப்பின் கீழும் சட்டத்துறையின் சட்டவாக்க அதிகாரங்களை ஒப்பிடுக. எப்படி ஆராய்வீங்க இது? நான் சொல்றேன் விளங்குதா? சோல்பரி யாப்பின்களும் முதலாம் குடியரசு யாப்பின்களும் சட்டத்துறையின் சட்டவாக்க அதிகாரங்களை ஒப்பிட சொல்லி கேட்டிருக்காங்க. அப்ப இதுல நீங்க என்ன செய்யணும்? சோல்பரியில இருக்கிற சட்டத்துறை முதலாம் குடியரசு யாப்பில் இருக்கிற சட்டத்துறை, குறிப்பாக சோல்பரி பாராளுமன்றத்தையும் முதலாம் குடியரசு யாப்பில் இருந்த தேசியரசு பேரவையில சட்டவாக்க அதிகாரங்களை ஒப்பிட சொல்லி கேட்டிருக்காங்க. அப்ப அறிமுகத்தில் நீங்க சொல்லிடும் ஒப்பீட்டளவில் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா சோல்பரி அரசியலமைப்பு பாராளுமன்றமானது உங்களுக்கு தெரியும் பாராளுமன்ற அதிகாரத்துல சில வரையறைகளை கொண்டிருந்தீங்க. ஆனால் தேசிய அரசு பேரவையை பொறுத்த மட்டும் முத்திரை அதிகாரத்தையும் தன்னகத்தை கொண்டு மக்கள் உரிமை தத்துவத்தின் அடிப்படையில் இயங்கிய ஒரு பிரதானமான ஒரு ஒரு சட்ட அதிகாரங்களை கொன்ற சட்டவாக்க அதிகாரங்களை கொண்ட ஒன்றாகத்தான் இந்த தேசிய அரசு பேரவை இருந்தீங்க. அப்ப இதை சம்பந்தப்பட்ட அறிமுகத்தை கொடுத்துட்டு சரியா 9 மணி கிளாஸ் இருக்குன்னு சொல்றீங்கன்னு ஒரு 9-10 மட்டும் டைம் தாங்க. அதுக்குள்ள இந்த கேள்வியை நான் முடிச்சிருவேன். சரியா? அப்ப நல்லா பார்த்துக்கோங்க. அப்ப இப்படி ஒரு அறிமுகத்தை நீங்க சொல்லிட்டு ஒரு பொதுவான பாயிண்ட்ஸுக்கு கீழே நீங்க ஒப்பிடணும். வழங்குதா? இப்ப சின்ன பிள்ளைகள் மாதிரி சோல்பரியில வந்து சோல்பரி பாராளுமன்றம் இறைமையேற்றது, முதலாம் குடியரசு பாராளுமன்றம் அதிகாரத்துல இறைமையில உயர்வானது அப்படின்னு சொல்லி எழுதக்கூடாது. ஒரு பொதுவான தலைப்பு ஒரு 4 தலைப்பு 5 தலைப்பு எடுத்து நீங்க என்ன செய்யணும்? ரெண்டுக்கும் சேர்த்து ஒரு விளக்கத்தை கொடுக்கணும். இப்ப நாங்க வந்து என்ன செய்வோம்? முதலாவது ஒரு தலைப்பா கொஞ்சம் யாரன் முதலாவது ஒரு தலைப்பா நம்ம என்ன செய்வோம்னு சொன்னா ஒரு பொதுவான தலைப்பு வைக்கிற ரெண்டையும் நாங்க உள்ளடக்கணும். சரியா? முதலாவது தலைப்பா எடுப்போம். சட்டவாக்க அதிகாரத்தின் அடிப்படையில முதலாவது வந்து சட்டவாக்க அதிகாரத்தின் அடிப்படையில். சட்டவாக்க அதிகாரம்னா என்ன? சட்டங்களை ஆக்குற அதிகாரம். சோல்பரில எப்படி இருந்தீங்க? முதலாம் குடியரசு யாப்புல எப்படி இருந்தீங்க? சரியா? சோல்பரில எப்படி இருந்தீங்க? முதலாம் குடியரசு யாப்புல எப்படி இருந்தீங்க? அப்ப அந்த அடிப்படையில பாராளுமன்றத்துல சட்டவாக்க அதிகாரம் சம்பந்தமா ஃபர்ஸ்ட் ஒரு பாயிண்ட்ஸ் நீங்க கொடுக்கணும். அப்ப பாராளுமன்றத்துல சட்டங்களை ஆக்குவதற்குரிய அதிகாரத்தை நாங்க சொல்லுவோம் சட்டவாக்க அதிகாரம் அப்படின்னு சொல்லி. குறிப்பாக முதலாம் குடியரசு யாப்புல தேசிய அரசு பேரவைங்கிறது வந்து நாட்டின் உயர்ந்த சட்டவாக்க அமைப்பாக அறிவிக்கப்பட்டிருந்தீங்க. குறிப்பாக முழுமையான சட்டவாக்க அதிகாரம் எங்க தேசிய அரசு பேரவைக்கு வழங்கப்பட்டீங்க. அதாவது எல்லா சட்டத்தையும் நாட்டுக்கு தேவையான அனைத்து சட்டத்தையும் ஆக்கலாம், நாட்டுக்கு தேவையான எந்த சட்டத்தையும் ரத்து செய்யலாம். அவ்வாறு பிரித்தானியா பாராளுமன்றம் எவ்வாறான அதிகாரத்தை கொண்டு காணப்பட்டீங்கோ அவ்வாறான ஒரு இறைமை பொருந்திய ஒரு பாராளுமன்றமாக தான் சட்டத்துறையாக தான் முதலாம் குடியரசு அப்படிங்கிற தேசிய அரசு பேர் இருந்தீங்க. அதாவது முத்திரை அதிகாரத்தையும் தன்னகத்தை கொண்டு இயங்கிய ஒரு சபையாக இந்த முதலாம் குடியரசு சட்டத்தில் இருந்தீங்க. ஆனா சோல்பரியில இருக்கிற சட்டத்துறையை பொறுத்த மட்டும் அவ்வாறு செயற்பட இல்லை. எப்படி? சட்டவாக்க விடயத்துல பூரண அதிகாரம் சோல்பரி அரசியலமைப்புக்கு இருக்க இல்லை. காரணம் என்னன்னு சொன்னா சோல்பரி பாராளுமன்றம் பிரித்தானியர்கள கட்டுப்பாட்டில் இருந்ததுனால பிரித்தானியாவுக்கு எதிரான எந்த ஒரு சட்டத்தையும் உருவாக்க இயலாது. சிறுபான்மைகளுக்கு எதிரான எந்த ஒரு சட்டத்தையும் உருவாக்க இயலாது. அவ்வாறான ஒரு சில வரையறைகள் இருந்தது. ஆகவே ஒப்பீட்டு ரீதியாக இந்த சட்டவாக்க விடயத்துல முதலாம் குடியரசு யாப்போடு ஒப்பிடுகையில தேசிய அரசு பேரோடு ஒப்பிடுகையில சோல்பரி பாராளுமன்றம் அதிகாரத்துல தன்னிறக்கம் செய்யப்பட்ட ஒரு சபையாக தான் இருந்தீங்க. அப்ப இது ஒரு முதலாவது பாயிண்ட்ஸா நாங்க கொடுக்கலாம். சரியா? அதே போலதான் வந்து ரெண்டாவது பாயிண்ட்ஸா நாங்க கொடுத்துக் கொள்ள முடியும். சரியா? ரெண்டாவது பாயிண்ட்ஸா நாங்க கொடுத்துக் கொள்ள முடியும்.
ஆஹ், அடிப்படை உரிமைகள் மற்றும் சிறுபான்மை ரீதியான சில நலத்திட்டங்கள் என்ற ஒரு அடிப்படையில இதுல வந்து அவங்களோட சட்டவாக்க அதிகாரம் எப்படி இருக்குது? அடிப்படை உரிமை மற்றும் சிறுபான்மை நலத்திட்டங்கள் என்ற ஒரு அடிப்படையில இதுல சோல்பரிடையும் முதலாம் குடியரசு யாப்புல காணப்பட்ட சட்டத்துறையிடம் சட்டவாக்க அதிகாரங்கள் எப்படி இருக்குது என்கிறத நீங்க சொல்லணும். அப்ப அந்த அடிப்படையில உங்களுக்கு தெரியும் இதுக்கு பிறகு எப்படி எழுதணும்னு உங்களுக்கே தெரியும். அப்ப அந்த அடிப்படையில முதலாம் குடியரசு யாப்புல உங்களுக்கு தெரியும் அடிப்படை உரிமை என்ற ஒரு அத்தியாயத்தை முதலாம் குடியரசு யாப்பு கொண்டு வந்தது. கொண்டு வந்தாலும் கூட இந்த முதலாம் குடியரசு யாப்பு அடிப்படை உரிமைகளை கட்டுப்படுத்தக்கூடிய சில வழிமுறைகளையும் செய்திருந்தது. சரியா? குறிப்பாக பாராளுமன்றம், அதாவது சரி, தேசிய அரசு பேரவை அடிப்படை உரிமைகளை வழங்கினாலும் கூட அந்த அடிப்படை உரிமைகளுக்கு சம்பந்தப்பட்ட சில வரையறைகளையும் விதிச்சிருந்தது. குறிப்பாக நாட்டு பொது பாதுகாப்புக்கும் பொது சுகாதாரத்துக்கு அதேபோல அவசரகால சட்டங்கள் நடைமுறைக்கு இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் ஆஹ், இவ்வாறான கட்டுப்பாடுகள் விதிச்சிருந்தீங்க. அதே போல சோல்பரியில வந்து சிறுபான்மை காப்பீடுகள் என்ற ஒரு நிலை இருந்தீங்க. அப்ப இதுவும் வந்து உண்மையிலேயே சிறுபான்மை காப்பீடுங்கிறது வந்து பாராளுமன்றத்தால ஒப்பீட்டளவுல ஒப்பீட்டளவுன்னு சொல்லும்போது முதலாம் குடியரசு யாப்போடு ஒப்பீட்டளவுல வந்து அது கட்டுப்படுத்த இல்லை என்கிறத நீங்க சொல்லணும். சற்று ஓரளவுக்கு சுயாதீனமாக செயற்படுத்தப்பட்டது என்று சொல்லி நீங்க சொல்லிக்கொள்ள முடியும். அப்ப இது வந்து 2வது பாயிண்ட்ஸா நீங்க கொடுத்துக்கலாம். அதே போலதான் வந்து 3வது பாயிண்ட்ஸா நீங்க கொடுக்கலாம், நீதித்துறையிட கட்டுப்பாடு. சரியா? அதாவது இந்த சட்டத்துறையிட நீதித்துறையிட கட்டுப்பாடு எப்படி இருந்துச்சு? சரி, அந்த சட்டவாக்க விடயத்துல நீதித்துறையிட கட்டுப்பாடு எவ்வாறு இருந்தது என்கிறத நீங்க சொல்லிக்கொள்ள முடியும். அப்ப இதுல உங்களுக்கு தெரியும் சோல்பரியில வந்து நீதித்துறைங்கிறது வந்து இருந்தது. குறிப்பாக விவரண அதிகாரம் வரையறுக்கப்பட்ட அடிப்படையில நீதித்துறைக்கு வழங்கப்பட்டிருந்தது சோல்பரி பாராளுமன்றத்துல. அதாவது விவரண அதிகாரம் வரையறுக்கப்பட்ட அடிப்படையில நீதித்துறைக்கு வழங்கப்பட்டிருந்தது. குறிப்பாக அஹ், சோல்பரி பாராளுமன்றம் பிரித்தானியா பாராளுமன்றத்துக்கு எதிராகவும் சிறுபான்மைகளுக்கு எதிராகவும் சட்டத்தை ஏற்றும் போது நீதிமன்றம் என்ன செய்யும்? அதனை தலையிட்டு அந்த சட்டத்தை தடுத்து நிறுத்தும். சரியா? அதுக்காக நீங்க நினைக்க கூடாது சோல்பரியில் இருக்கிற நீதித்துறை நீதி புனராய்வு அதிகாரத்தை கொண்ட நீதித்துறைன்னு சொல்லி. அங்கேயும் நீதி முன் புனராய்வு தான். ஆனா ஒப்பீட்டு அடிப்படையில முதலாம் குடியரசு யாப்பில் இருக்கிற நீதித்துறையை பொறுத்த மட்டும் சட்டவாக்க வடிவத்தில் தன்னிறக்கம் செய்யப்பட்ட ஒன்றாக தான் இருந்தது. குறிப்பாக தேசிய அரசு பேரவை இயற்றுகின்ற சட்டங்களுக்கு சட்டவாக்கம் செய்கிற அதிகாரத்தை நீதித்துறை பெற்றிருந்தாலும் அந்த சட்டங்களை தடுத்து நிறுத்துகிற அதிகாரம் நீதித்துறைக்கு இல்லை. சரியா? அவ்வாறு தான் அந்த சட்டத்தை தடுத்து நிறுத்தினாலும் கூட சரி, அவ்வாறு தான் அந்த சட்டத்தை தடுத்து நிறுத்தினாலும் கூட அந்த சட்டத்தை 3/2 பெரும்பான்மையோட நடைமுறைப்படுத்துறதுக்குரிய அதிகாரம் அந்த சட்டத்துறைக்கு இருந்தது. விளங்குதா? முதலாம் குடியரசு யாப்பில் இருக்கிற சட்டத்துறை நீதித்துறை விடயத்துல அதிகமாக அழுத்தம் கொடுத்த அதிகமாக நீதித்துறை விடயத்தில் அதிகாரம் பெற்ற ஒரு சபையாகத்தான் தேசிய அரசு பேரவை சட்டத்துறை இருந்தது. அப்ப இது ஒரு 3வது பாயிண்ட்ஸா நாங்க சொல்லிக்கொள்ள முடியும். அதே போலதான் வந்து அரசியலமைப்பை திருத்துவது தொடர்பான பிள்ளைகள் அதே போலதான் வந்து 4வது பாயிண்ட்ஸா நாங்க கொடுக்கலாம், அரசியலமைப்பை திருத்துற அதிகாரம் சம்பந்தமா. அப்ப உங்களுக்கு தெரியும் சோல்பரி அரசியலமைப்பை திருத்துவதற்கு கடுமையான நடைமுறைகள் இருந்தீங்க. சரியா? கடுமையான நடைமுறை என்று சொல்லும்போது 3/2 பெரும்பான்மை இருக்கணும். அதே போல பிரித்தானியர்களுக்கு வந்து பிரித்தானியர்களோட கட்டுப்பாட்டுல தான் சோல்பரி அரசியலமைப்பு இருக்கு. அப்ப ஆகவே அது திருத்துறது வந்து கொஞ்சம் கடினமா இருந்தது. ஆனா முதலாம் குடியரசு அப்படி இல்லை. தேசிய அரசு பேரவை அரசியலமைப்பை திருத்துற விடயத்தை பொறுத்த மட்டும் இல்ல பரந்த அதிகாரத்தை கொண்டு இருந்தீங்க. சரியா? இப்ப சோல்பரி அரசியலமைப்பை திருத்தும் போது நல்லா வளைக்கணும். சோல்பரி அரசியலமைப்பை திருத்தும் போது சில வரையறைகள் இருந்து, ஏன்னா அந்த டைம்ல பிரித்தானியர்கள கட்டுப்பாட்டுல தான் இலங்கை இருந்துக்க. ஆகவே அதுல ஒரு சில வரையறை இருந்தீங்க. ஆனா இங்க வந்து முதலாம் குடியரசு அப்படிங்கிற சட்டத்துறை குடியரசான சட்டத்துறை. சரியா? அதாவது எப்படி சொல்றேன்னு சொன்னா அதிகாரத்துல மிக உயர்வான ஒரு சட்டத்துறையா இருந்தீங்க. அப்ப ஆகவே இங்கே அரசியல் யாப்பை திருத்துவது இலகுவானது. ஏன்னா சட்டவாக்க விடத்துல பூரண அதிகாரம் சட்டத்துறைக்கு இருக்கிறதுனால அங்க அரசியல் அமைப்பை திருத்துறது மாற்றுறது என்கிறது வந்து மிக இலகுவானதாக இருந்தீங்க. வழங்குதா? பாராளுமன்றத்தில் அதிகப்படியான ஆசனங்களை கைப்பற்றி
அதை திருத்தக்கூடியதாக இருந்துச்சு. அப்ப இது ஒரு 4வது பாயிண்ட்ஸா எங்களால் சொல்லிக்கொள்ள முடியும். அதே போலதான் அதே போல இன்னொரு பாயிண்ட்ஸா நாங்க சொல்லிக்கொள்ள முடியும். சட்டவாக்க அதிகாரம் காலனித்துவ மரபுகளின் அடிப்படையில் செயற்பட்டது சம்பந்தமாக, குறிப்பாக சட்டவாக்க அதிகாரம்ங்கிறது காலனித்துவ மரபுகளின் தாக்கத்தில் எவ்வாறு இருந்துச்சுன்னு சொன்னா, சோல்ஹரியில உங்களுக்கு தெரியும், முழுக்க முழுக்க காலனித்துவம் தான். அதாவது எப்படி சொல்றேன்னு சொன்னா, 48ஆம் ஆண்டு சுதந்திரம் கிடைக்கப்பெற்றாலும் கூட, 48ஆம் ஆண்டு இலங்கைக்கு சுதந்திரம் கிடைக்கப்பெற்றாலும் கூட காலனித்துவத்துக்குள்ள தான் இலங்கை இருந்துச்சு. முழுமையான சுதந்திரம் கிடைக்கப்பட்டிக்கா? அப்ப முழுமையான சுதந்திரம் எப்ப கிடைக்கப்பட்டது? முழுமையான சுதந்திரம் எப்ப கிடைக்கப்பட்டது? யாரோ ஒருத்தர் வீடியோ ஆஃப் பண்ணுங்க. யாரோ ஒருத்தர் வீடியோ ஆஃப் பண்ணுங்க. அப்ப முழுமையான சுதந்திரம் எப்ப கிடைக்கப்பட்டீங்கன்னு சொன்னா 72ஆம் ஆண்டு தான் முழுமையான ஒரு குடியரசாக மாற்றப்பட்டீங்க. அப்ப இதுக்கு முன்னுக்கு அந்த சட்டவாக்க அதிகாரம் காலனித்துவ மரபுட தாக்கத்துல தான் இருந்துச்சு. சோல்குரி காலனித்துவ மரபுட தாக்கம்னு சொன்னா பிரித்தானியர்கள சட்டவாக்க விடயம், பிரித்தானியர்கள அதிகாரத்துக்குள்ள தான் அவங்களோட சட்டங்கள் இயற்ற சம்பந்தப்பட்ட விடயங்கள் இருந்துச்சு. அவங்களோட வரையறைக்குள்ள தானே சட்டங்கள் இயற்றக்கூடியதா இருந்துச்சு. ஆனா தேசிய அரசு பிறகு அப்படி இருக்கே இல்லை. அவங்களோட சட்டவாக்கு விடயத்தை பொறுத்த மட்டும் முழுமையாக விரும்பிய சட்டத்தை உருவாக்கக்கூடிய, யார்கிட்டையும் கேட்க முடியாது, அதாவது யார அழுத்தமும் இல்லாம சுயாதீனமாக இயற்றக்கூடிய சட்டவாக்க விடயத்தை தேசிய அரசு பேரவை கொண்டு வந்தீங்க. அப்ப இவ்வாறு நீங்க என்ன செய்யணும், ஒரு 5 பாயிண்ட்ஸ் நீங்க கொடுத்தீங்கன்னா போதுமானது 10 மார்க்ஸுக்கு. ஆகவே முடிவுரை கொடுக்கும் போது தேசிய அரசு பேரவையே, அதாவது சோல்பரியை விமர்சிச்சு தேசிய அரசு பேரவையை நீங்க சொல்லி குறிப்பிடணும். அப்போ தெரியும் உண்மையிலேயே சட்டவாக்க விடயத்துல சோல்பரியோட ஒப்பிடுகையில 1ஆம் குடியரசு யாப்பு சட்டத்துறை அதிகாரத்துல உயர்வான ஒரு சட்டத்துறை. சோல்பரி சட்டத்துறை அதிகாரத்துல தன்னிறக்கம் செய்யப்பட்ட சட்டத்துறை. குறிப்பாக பிரித்தானியாவுக்கு எதிராக எந்த ஒரு சட்டத்தையும் இயற்ற இயலாது, சிறுபான்மை சட்டத்துக்கு எதிராக எந்த ஒரு சட்டத்தையும் உருவாக்க இயலாது, மகாத்த சைபதிக்கு எதிராக எந்த ஒரு சட்டத்தையும் உருவாக்க இயலாது. அப்படின்னு பல விதிமுறைகள் சோல்பரியில இருந்து. ஆனா 1ஆம் குடியரசு யாப்பு தேசிய அரசு பேரில் அவ்வாறான பல விடயங்கள் இங்கே இருக்கே இல்லை. ஆகவே உண்மையிலேயே சோல்பரியோட ஒப்பிடுகையில 1ஆம் குடியரசு யாப்பின் சட்டத்துறை அதிகாரத்திலையும் சட்டவாக்கு விடயத்திலையும் உயர்வான சபையாக இருந்துச்சு. இருந்தாலும் கூட 1ஆம் குடியரசு யாப்பு சட்டத்துறை மக்கள் உரிமை தத்துவத்தின் அடிப்படையில் இயங்கினாலும் அது சில சந்தர்ப்பத்தில் நீதித்துறையோட முடிவுகளுக்கு சர்வதிகார ரீதியாக செயற்படுவதற்குரிய வாய்ப்பு அங்க இடம்பெற்றது. அதே போல வலுவராக்க கோட்பாட்டுக்கு எதிரான சில விடயங்களை 1ஆம் குடியரசு யாப்பு சட்டத்துறை கொண்டிருந்தது என்று சொல்லி உங்களோட விமர்சன ரீதியான முடிவுரையை உங்களால முடிக்க இயலும். அப்ப இப்படித்தான் நீங்க அதுக்கு ஆன்சர் எழுத போறீங்க. இவ்வளவு விளங்கிட்டா இது? ஓ சரி. வேற என்ன சரி டவுட் இருக்கா? நம்ம 7வது கேள்வியை நாளைக்கு காலையில அமீன் சார் உங்களுக்கு வழங்கப்படுத்தாரு. அதை நீங்க பார்த்துக்கொள்ளுங்க. வேற என்ன சரி டவுட் இருக்கா? நாளைக்கு எப்படியும் இந்த கேள்வியிலைக்கு இந்த பேப்பர்லைக்கு எல்லா கேள்வியும் முடிக்கிறதுக்கு நான் ட்ரை பண்றேன். வேற என்ன சரி டவுட், வேற என்ன சரி கேட்கணும்னா கேளுங்க. நம்ம கிளாஸை முடிச்சுக்கொள்வோம். நீங்க அடுத்த 9 மணி கிளாஸுக்கு போங்க. அதே போல பிள்ளைகள் தொடர்ச்சியா கிளாஸ்லையும் இருக்காம உங்களோட செல்ஃப் ஸ்டடியும் நீங்க வச்சு கவனத்தில் எடுத்துக்கொள்ளணும். விளங்குதா? ஏன்னு சொன்னா எல்லா டைமும் கிளாஸுக்கு போகக்கூடாது. விளங்குதானே? தேவையான கிளாஸை கட்டாயம் அட்டன் பண்ணுங்க. அதே போல தொடர்ச்சியாக கிளாஸ்ல இருக்காங்க. உங்களோட செல்ஃப் ஸ்டடியும் பாருங்க. ஏன்னா கிளாஸை விட செல்ஃப் ஸ்டடிக்கு நீங்க மிக இந்த டைம்ல மிச்சம் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். விளங்குதா? ஏன்னா படிச்சு அதை எழுதி வைக்கலாம் இன்னும் நல்ல ஞாபகமா உங்களுக்கு இருக்கும். சரியா? அப்போ அதுதான் எக்ஸாமுக்கும் உங்களுக்கு கை கொடுக்க போகுது. சரியா? அப்போ மையப்பாடத்தையும் நல்லா படிங்க, செல்ஃப் ஸ்டடியையும் நல்லா கூட்டுங்க, நேரத்தில் தூங்க, நேரத்தில் எழுமுங்க. சரியா? அவ்வளோதான் சொல்ல இயலும். அப்போ வேற என்ன சரி டவுட் இருந்தால் கேட்கலாம். நம்ம கிளாஸை முடிச்சுக்குவோம். ஓகே, அப்போ கிளாஸை முடிப்போமா? ஓகே, அப்போ நம்ம ஓகே நாளைய சார். கிளாஸில் சந்திப்போம். தேங்க்யூ.